விசேஷம் வெளிப்படுத்தப்படாமலே இருக்கு. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகமோ புலம்பல் புத்தகமோ ஏன் ஆதியாகமோ மத்தேயு சகோதரர் கேள்வி கேட்டாங்க இல்லையா இயேசு கிறிஸ்துவினுடைய சோதனை. அப்ப சாதாரணமாக நம்ம நற்செய்தி நூல்கள் என்று சொல்லப்படுகிற புத்தகங்களிலிருந்தோ கடிதங்கள் நிருபங்களிலிருந்தோ பழைய ஏற்பாட்டிலிருந்தோ நம்ம நிறைய கேள்விகள் எழுப்ப முடியும், சந்தேகங்கள் எழுப்ப முடியும். காலங்காலமாக நம்ம படித்து கொண்டு வந்தாலும் புரியாம நிறைய விஷயங்கள் இதுல இருக்குது. அதுக்கு ரெண்டு காரணம் சொன்னோம். ஒன்று, தேவன் மறைத்து வைத்திருக்கிறார். காரியங்களை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. நீதிமொழிகள் 25:2. ஒன்று, தேவன் மறைத்து வைத்திருக்கிறார். பல காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. பல காரியங்களை இயேசு கிறிஸ்து ஓமைகளாக பேசி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே சொல்றார். ஏன் என் வாயை ஓமைகளால் திறக்கிறேன் என்று சொன்னால், இது பலருக்கும் புரியாம இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஓமைகளா பேசுறேங்கிறார். கண்கள் காணாதிருந்தும் செவிகள் கேளாமல் இருந்தும் உணர்வடையாத இருதயம் இவர்கள் பெரும்படி நான் ஓமையாக பேசுகிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம இன்னைக்கு பைபிள் ஸ்டடி நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு நம்ம சொல்றோம், முயற்சி எடுக்கிறோம். ஆனால் தேவ சித்தம் ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பலர் புரிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய காரியம் என்பது ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா கண்கள் காணாதபடி இருதயம் உணர்வடையாம இருக்கும்படி நான் ஓமைகளாக கதையா சொல்லிட்டு போயிடுறேன்பா அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்படின்னா பாருங்க, பலருக்கும் இந்த வேதாகம வகுப்பு காரியங்களை புரிய வச்சாலும் புரியாது, தெரியாது. என்னமோ சொல்றாங்கப்பா அப்படின்னு போயிடும். தேவ சித்தம் இருந்தால் ஒழிய, தேவனுடைய கிருபை இருந்தால் ஒழிய, தேவ ஆவி இருந்தால் ஒழிய ஒருவரும் இந்த ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது. ஆவிக்குரியவன் தான் ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். மாம்ச சிந்தை உள்ளவர்களுக்கு அதெல்லாம் தெரியாது, ஏதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இது பொதுவா உலகம் முழுவதும் அன்றும் சரி இன்றும் சரி இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது அப்படின்னு. அப்ப நாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்கணும். இன்றைக்கு இங்கே நம்ம எடுக்கக்கூடிய பாடங்களாக இருக்கட்டும், அது எந்த பாடமாக இருந்தாலும் புரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்கணும். முழங்கால் நின்று புரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்கணும், ஆராய்ந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தாழ்மையான ஒரு விண்ணப்பத்தை நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். எனக்கு கொடுத்த டைம் 5:45, 5 மணிக்கு ஆரம்பிச்சு 6:30, 5 to 6:30 ஆரம்பிச்சோம். அப்புறம் 7 ஆயிடுச்சு. இப்போ 5:45 கொடுத்தா நான் எத்தனை மணிக்கு முடிக்கிறது? நீங்க தான் சொல்லணும். எனக்கு குறைஞ்சது 1 மணி நேரம், ஒரு சப்ஜெக்டுக்கு 1 மணி நேரம், அப்புறம் பாடல், அறிவிப்பு, ஜெபம் அதெல்லாம் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ 5 மணி அப்படின்னா 5 மணி அப்படிங்கிறது வந்துட்டா 2 பேர் வந்தாலும் நாங்கள் ஆரம்பிச்சிடுவோம். எங்களுக்கு ஒருத்தர் தான் இருக்காங்களே, 2 பேர் இருக்காங்களே, 2 பேர் வந்தாலும் கடைசியில் போகும்போது என்ன சொல்லிட்டு போவீங்க? பிரதர் லேட்டாக முடிச்சாரு, பாஸ்ட் லேட்டாக முடிச்சாருன்னு சொல்லிட்டு போயிட்டு திருப்பி வாங்குறதுக்கு நானா இருக்கும். ஸோ ஆரம்பிக்கிற சகோதரர்கள் தயவுசெய்து 5 மணி 5:15 நம்ம ஆரம்பிச்சுட்டாதான் கொஞ்சம் நம்ம தெளிவாக நம்ம சப்ஜெக்ட் எடுக்க முடியும். இல்லைன்னா டைமை பார்த்துக்கிட்டு நான் வேகமாக ஓடுமே, புரியாது, ஒன்றுமே தப்பா நடத்துனாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு போயிடும். ஸோ தாழ்மையான விண்ணப்பம் 5 மணி 5:15 நம்ம ஆரம்பிச்சு கொடுத்துட்டா தான் எனக்கு ஒரு 1 மணி நேரம், குறைந்தது 1 மணி நேரம் நல்லா புரிய வைக்கணும். 1.5 மணி நேரமா இருக்கும், சரிங்களா? ஏன்னா நம்ம 6:30 முடிக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணுவோம். 6:30 சர்வீஸ் எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் 7 மணி பரவாயில்ல, 6:45 7 நாள் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அட்லீஸ்ட் அந்த டைமுக்குள்ளேயாவது முடியும். சரி, நம்ம இந்த பரிசுத்த வேதாகமத்தை திறக்குவதும் திறவுகோல்கள் ஒரு நோட்ஸ் நம்ம கொடுத்தோம் இல்லையா? ஸோ இதுல 7 விதமான முறைகள் நம்ம பார்த்தோம். கரெக்டா? இது வாங்காதவங்க நீங்க வாங்கிக்கலாம். பரிசுத்த வேதாகமத்தை திறக்குவதும் திறவுகோல்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று, பைபிளை எப்படி படித்தால் புரிந்து கொள்வது அப்படின்னு பார்க்கும்போது பொதுவான அணுகுமுறை, ஜெனரல் அப்ரோச், அதிகாரமாக வசனமாக நம்ம படிக்கிறதுங்கிறது ஒன்று. அடுத்து 2வது, தலைப்பை எடுத்துக்கொண்டு படித்தல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2வது காரியத்தை நம்ம பார்த்தோம். ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு படிக்கிறது அப்படின்னு. அடுத்து மொழி அறிந்து படித்தல். மொழி 3 விதமான மொழிகள்ல பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. மொழி அறிந்து படித்தல் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பின்னணி அறிந்து படித்தல், பின்னணி அறிந்து படித்தல். 5வது தீர்க்க தரிசனங்களை அறிந்து படித்தல். 6வது நிழலும் பொருளை வைத்து படித்தல், வாக்கு தத்தங்களை படித்தல் என்று சொல்லி 7 முறைகளை நம்ம படிச்சோம். 7 முறைகள்ல நம்ம தெரிந்து கொண்டோம். 7 மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம போன வகுப்புல எபிரேயம் ஆரம்பிச்சாங்க, பிரதர் ஆரம்பிச்சாங்க, ஹீப்ரூ கிளாஸஸ் ஆரம்பிச்சாங்க. மந்த்லி ஒன்ஸ் அந்த எபிரேய வகுப்பு அது ஆரம்பிக்கப்படும். சரி, இப்ப இதுல அதுக்கு முந்தினி என்ன வகுப்பு, என்ன பாடம் பார்த்தோம்? சிஸ்டர் வெரி குட்.
நிழலும் பொருளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. என்னது? டைப்ஸ் அண்ட் ஆன்டி டைப்ஸ். பைபிள்ல வந்து பழைய ஏற்பாடு எல்லாம் நிழலாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது. நமக்கு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அது நிஜம். நிஜம் என்னன்னு கண்டுபிடிக்கும். ஏன்னா அவர்களுக்கு பழைய ஏற்பாடு எழுதப்பட்டதெல்லாம் மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு எழுதப்பட்டது. நாம் மாம்சீக இஸ்ரேலர்கள் அல்ல, ஆனால் ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் இல்லையா? அப்ப அங்க மாம்சீகமான ஒரு காரியம் சொல்லப்பட்டதுன்னா நமக்கு நம்ம நேரடியா மாம்சீக பிரகாரமா நம்ம எடுக்கக்கூடாது. அது நமக்கானது கிடையாது. அதுல ஆவிக்குரிய அர்த்தம் ஒன்று உண்டு. அதை நம்ம புரிந்து கொண்டு நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்ப அது நிழலாக நடந்தது, நிஜம் அப்படிங்கிறது வேற அப்படிங்கிறத வைத்து நம்ம நிழலும் பொருளும் வச்சு பார்த்தோம். இப்ப அதுல என்ன சப்ஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா கிதியோனின் பட்டயம் அப்படின்னு கிதியோனுக்கு நடந்த ஒரு விஷயத்தை குறித்து பார்த்தோம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 6-7 இருக்குது. அப்ப கிதியோன் வந்து ஒரு யுத்தத்துக்கு போறாரு. அங்க யுத்தத்துக்கு போகும்போது அங்கே வந்து 32,000 பேரோட அவர் புறப்பட்டு போறாரு. இது ஜாஸ்தி குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் ஃபில்டர் பண்றாரு. ஒரு 3 விதமான ஃபில்டரை வந்து வைக்கிறாரு. தண்ணி குடிக்கிறத வச்சு பயமும் திகிலும் உள்ளவங்க ஓடி போகணும்னு சொன்னா 22,000 பேர் ஓடி போயிடுறாங்க. அப்புறம் 10,000 பேரோட அவர் வந்து ஆரோத்துக்கிற நீரூற்றண்டையில போய் தண்ணி குடிக்க சொல்லுகிறாரு. தண்ணி குடிக்கும் போது நாய் மாதிரி நக்கி குடிக்கிறவங்க அவங்களை எல்லாம் அனுப்பிச்சு விட்டுரு, கைகளால் அள்ளி குடிக்கிறவங்களை மட்டும் நீ வச்சுக்க அப்படிங்கிற. கைகளால் அள்ளி குடித்தவர்கள் பாத்தீங்கன்னா 300 பேர். இந்த 300 பேரை வச்சுட்டு யுத்தத்துக்கு போங்க. இந்த 300 பேரையும் கிதியோன் என்ன பண்றாருன்னா 100 பேரா பிரிக்கிறார். 100 பேரா பிரிச்சு அதுல ஒரு 100ஐ இவர் வைத்துக் கொள்கிறார், மற்ற 200 தண்ணி வைக்க நிற்கிறார். அப்ப எப்படி ஒரு 100 மட்டும் 100 பேரை மட்டும் இவர் பிரிச்சு எடுத்தாரு, என்ன வச்சு எதை ட்ரைனிங்ல அவர் வைத்து பிரித்து எடுத்தார் அப்படிங்கிறத வச்சு இது வந்து நடந்தது. நியாயாதிபதிகள் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஆனால் இதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம். ரைட்டுங்களா? அப்படின்னு பார்த்தோம். போன பாடம் வராதவங்க அந்த நோட்ஸ் நீங்க வாங்கிக்கங்க. அப்ப நிழல் அங்க நடந்தது. நிழல் நமக்கு வந்து கிதியோன் இப்ப கிடையாது, அமலேக்கியர்கள் கிடையாது, யுத்தம் கிடையாது, ஆரோத் நீரூற்று கிடையாது, தண்ணி எப்படி குடிக்கிறோம் அப்படி நம்ம வேற வேற விஷயம், நம்ம வேற வேற வாழ்க்கை முறை. ஆனால் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன, ஆவிக்குரிய காரியங்கள் என்ன, அதனுடைய சாராம்சம் என்ன, நமக்கான நிஜமான பாடம் என்ன என்பதை நம்ம கற்றுக்கொண்டோம். கரெக்டா? பிரயோஜனமா இருந்ததுன்னு சொல்லிட்டு முடிஞ்சோடனே சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? அப்ப நிழலும் பொருளும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு சரி. இப்ப இது பைபிள் ஸ்டடியில ஒரு மெத்தடு, நிழலும் பொருளும். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு அதே பைபிள் ஸ்டடியில ஒரு மெத்தடை நம்ம எடுக்கிறோம். ஒவ்வொரு மெத்தட்ல எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு சில மெத்தட் நீங்க காமிச்சிட்டு மற்றபடி மற்ற காரியங்களுக்குள்ள போனா நீங்க புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு மெத்தட். இப்ப 7 மெத்தட்ல பொதுவான அணுகுமுறைங்கிறதுக்கு மெத்தட் தேவையில்லை. அது அப்படியே வரிசையா முதல் அதிகாரம், 2வது அதிகாரம், 3வது அதிகாரம் அப்படியே படிச்சுட்டு போறோம். அதுல ஒண்ணு பெருசா நிழலும் பொருளும் அப்படிங்கிறதுக்கு அதை எப்படி படிக்கணும், நிழலும் பொருள்னா என்ன அப்படிங்கிறதுக்கு கிதியோன் பாடம் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து கொடுத்தோம். கரெக்டுங்களா? கணக்கு ஆசிரியர் இருக்காருன்னா ஒரு கணக்கு 2 கணக்கு போட்டுட்டு மீதி 5 கணக்கு ஹோம் ஒர்க் கொடுப்பாங்க. எல்லா கணக்கையும் போர்ட்ல போட மாட்டாங்க, பசங்க கத்துக்க முடியாது. கரெக்டா? இப்ப அது மாதிரி தான் நிழலும் பொருள்ல ஒரு பாடத்தை எடுத்து நடத்தி கொடுத்தாச்சு. இப்படிதான் நீங்க பைபிள்ல பழைய ஏற்பாடு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இதை அடிப்படையாக கொண்டு நீங்க பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்கள் எல்லாம் நீங்க புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். சரிங்களா? சரி. இப்ப இன்னொரு தலைப்பை எடுத்துக்கொண்டு படித்தல் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு, ஒரு முறை இருக்கு இல்லையா? டாபிக்கல் ஸ்டடி அப்படின்னு. இப்ப இந்த தலைப்பை எடுத்துக்கிட்டு நம்ம இன்னைக்கு ஒரு பாடத்தை பார்க்க போறோம். டாபிக்கல் ஸ்டடி. அதாவது தலைப்பை கொண்டு படித்தல்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஒரு தலைப்பை நம்ம ஏதாவது ஒரு தலைப்பை எடுத்துக்கணும். இப்ப இயேசு, கிறிஸ்து, கர்த்தர், தேவன், ஏதோ ஒரு தலைப்பை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த தலைப்புல வந்து இப்ப எனக்கு தெரியல. இப்ப பிரதர் சொன்னாங்க வனாந்திரம் அல்லது சோதனை, சாத்தான் சோதிச்சா இயேசு கிறிஸ்துவ, சோதனைன்னு ஒரு தலைப்பு எடுத்துக்கிறோம். இப்ப அந்த சோதனைங்கிற தலைப்பு எடுத்துட்டு அந்த வசனம் எங்கெல்லாம் வருது அப்படிங்கிறதுக்கு நிறைய புத்தகங்கள் நமக்கு பரிசுத்தவான்கள் எழுதி கொடுத்துருக்காங்க. 100-150 வருஷம் முன்னாடி அதெல்லாம் கொடுக்கப்பட்டது. தமிழ்ல இருக்குது, ஆங்கிலத்துல நிறைய இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்புறம் பாத்தீங்கன்னா மைஸ்வாட்னு ஒரு ஆப் ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் நாங்க சொன்னோம் இல்லையா? ஒரு மொபைல் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க அதுல டைப் பண்ணி சோதனைன்னு தமிழ்ல நீங்க டைப் பண்ணீங்கன்னா அந்த சோதனைங்கிற வசனம் வார்த்தை 66 புத்தகத்துல எங்கெங்கெல்லாம் வருதுங்கிறது பூரா அதை எடுத்து கொடுத்தோம். ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அதே போல புத்தகங்கள்ல நீங்க சோதனை சாவரிசையில சோ அப்படின்னு போட்டு அந்த சோதனைங்கிற அந்த பக்கத்தை எடுத்தீங்கன்னா எத்தனை 100 வசனங்கள் இருந்தாலும் 200-300 வசனங்கள் தான் வரிசையா
இந்த அதிகாரத்துல இந்த வசனத்துல இந்த வசனம் இருக்கு, சோதனை அப்படிங்கறத பூரா எடுத்து கொடுத்துரும். சோ இப்ப நான் இப்ப இந்த சோதனைங்கிற தலைப்பை எடுத்துக்கிட்டு அத்தனை வசனங்களையும் எடுத்து தியானிக்கும் போது வேதத்துல சோதனையை குறிச்சு என்ன கடவுள் தெளிவா சொல்றாங்கிற எனக்கு புரியுமா புரியாதா? நல்லா தெளிவா புரிஞ்சு. ரைட்டுங்களா? இது பைபிளை புரிந்து கொள்வதற்கான மிக மிக முக்கியமான இன்னொரு முறை. நிழலும் பொருளும் எப்படி ஒரு முறை அப்படின்னு பார்த்தோமோ, அது எவ்வளவு வித்தியாசப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோமோ, அதே போல ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு நம்ம எப்படி படிப்பது. இப்ப அந்நிய பாஷை ஒரு தலைப்பு. இந்த அந்நிய பாஷைங்கிற தலைப்பு நீங்க மொபைலையோ அல்லது புக்லயோ நீங்க எடுத்து பார்க்கும்போது எங்கெங்கெல்லாம் இந்த அந்நிய பாஷை குறித்த வசனங்கள் இருக்குது, இந்த வசனங்கள்லாம் எடுத்து வச்சு என்னதான் தேவன் சொல்ல வர்றாருங்கிறது தெளிவா புரிந்து கொள்ளலாம். நம்ம எடுத்து தியானிச்சாலே போதும். அதே போல நீங்க எந்த தலைப்பு வேணாலும் எடுத்துக்கலாம், சரிங்களா? வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை நீங்க எடுத்துக்கிட்டு அந்த வார்த்தை இருக்கக்கூடிய எத்தனை வசனங்கள் அத்தனையும் மொபைலையோ அல்லது புத்தகத்திலயோ பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னென்ன புக்கு கண்காணிச்சு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? திரும்ப அது காமிச்சோம்னா நேரம். ஸோ அப்ப அதை வைத்துக் கொண்டு பார்க்கணும். இப்ப அதே போல ஒரு மெத்தட், தலைப்பை கொண்டு படித்தல் என்கிற முறையில ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு நம்ம இன்னைக்கு ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போறோம். இது எப்படி வித்தியாசமாக உங்களை சிந்திக்க வைக்க போகிறது என்பதை நீங்க பாடம் போக 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 கவனிக்க போறீங்க. என்ன தலைப்பு நாங்க எடுத்திருக்கோம் அப்படின்னா சோல், ஆத்மா அப்படிங்கிற தலைப்பு. நீங்க தலைப்பு எழுதிக்கலாம். டாபிக்கல் ஸ்டடி, சரிங்களா? தலைப்பை கொண்டு படித்தல். இன்னைக்கு நம்ம பார்க்கிற பாடத்தினுடைய மையம் என்ன அப்படின்னா தலைப்பை கொண்டு படித்தல். அதுல என்ன தலைப்பு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா சோல், ஆத்மா அப்படிங்கிற ஒரு தலைப்பு வச்சு நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப சொல்லுங்க, இப்ப ஆத்மா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஆத்மாவை குறிச்சு என்ன பெரிய தலைப்பு, என்ன காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது? ஒண்ணும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும் ஆத்மா அப்படிங்கிறது என்னென்ன தெரியும். ஆத்மானா என்னது? ஆத்மா எங்க இருக்குது? நமக்குள்ள உள்ளான மனிதன் அப்படின்னு. அடுத்து ஆத்மா பத்தி வேற என்ன தெரியும்? ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அதுதான் தெரியும். அதை சொன்னா முடிச்சுட்டு எந்திரிச்சிருக்கீங்க. அடுத்து வேற என்ன? ஆத்மா பத்தி வேற என்ன தெரியும்? சும்மா சொல்லுங்க. அவ்வளவுதானா? அவையடக்கத்தோட இருக்கீங்க, எல்லாம் தெரியுது. எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் உட்காந்துருக்கீங்க, ஆனா அவையடக்கத்தோட இருக்கீங்க. அப்பா சொல்லிடுவாங்க பார்த்தீங்களா? வெரி குட். சரி, அந்த ஒரு பயம் இருக்கு பார்த்தீங்களா? அது ரொம்ப நல்லது. தேவ பயம் அப்படிங்கிறது அதான். சொல்லாம இருந்துடலாம், ஆனா தப்பா சொல்லிடக்கூடாது, தப்பா பிரசங்கம் பண்ணிடக்கூடாது. அதுக்கு பதில் அப்பா நான் நீங்க பிரசங்கம் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அருமையான ஐயா, வாழ்த்துக்கள். சரி, இப்ப இன்னைக்கு நம்ம தெளிவா புரிஞ்சுட்டு போறோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிறது டாபிக்கல் ஸ்டடி, தலைப்பை கொண்டு நம்ம படித்தல்ங்கிற முறையில நம்ம இந்த ஆத்மாங்கிறது படிக்கும்போது பைபிள்ல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விஷயம் வரைக்கும் ஆத்மாங்கிற வார்த்தையை எங்கெங்கெல்லாம் வருது, அது என்னெல்லாம் சொல்லுது அப்படிங்கறத வச்சு நம்ம பார்க்கும்போது ஆத்மாங்கிறது என்ன அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு மனநிலையோட போவீங்க. இல்லைன்னா ஒரு குழப்பமான மனநிலையோட போவீங்க. ஐயா இருக்கிற மாதிரி ஒரு குழப்பமான மனநிலையோட தான் போவீங்க. இல்லைன்னா ஒரு தெளிவை நோக்கி நம்ம போப்போம். வசனம் மட்டும் தான் எடுக்க போறோம். வசனத்தை எடுத்து நம்ம உங்க பைபிள் எடுத்து நீங்க பார்க்க போறீங்க. இந்த வசனம் இப்படி சொல்லுது, இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கறத மட்டும் நான் கேட்க போறேன். நீங்களா யோசித்து பதில் சொல்ல போறீங்க. இதை வச்சு ஒரு முடிவு வரப்போம். சரியா? ஒரு மிகப்பெரிய டாக்டரின் இது, ஆத்மா அப்படிங்கறத குறிச்சு மிகப்பெரிய ஒரு டாக்டர். ஏன்னா மனிதனை நம்ம மூன்றாக பிரிக்கிறோம் இல்லையா? ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். இப்ப அதுல ஆத்மாங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சபைகள்ல, கிறிஸ்தவ வட்டாரங்கள்ல ரொம்ப அழகாக சொல்லப்படுகிற ஒரு விஷயம். ஆத்மா அப்படிங்கிறது சொல்லும்போது ஆத்மாவை காத்துக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம நிறைய ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா சொல்றோம் இல்லையா? உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ் அப்படின்லாம் பாராட்டுறோம், வாழ்த்துறோம். அப்படி போது அந்த ஆத்மாங்கிறது என்ன, அதை குறித்த காரியங்கள் என்ன அப்படிங்கிறத வசனங்கள் எடுத்து வச்சு பார்க்கணும். சரி, இப்ப பைபிளை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாக ஆத்மாங்கிறத குறிச்சு மற்ற உலக ஜனங்கள் என்ன சொல்றாங்க ஒரு ஐடியா வேணும் இல்லையா? ஒரு ரவுண்ட் அப்படி போயிட்டு நம்ம பைபிளுக்குள்ள வருவோம். ஒரு அப்பதான் வித்தியாசம் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்ப வாட் இஸ் த வேர்ல்டு சே? இந்த உலகம் இந்த ஆத்மாவை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். முதல்ல மதங்கள் என்ன சொல்லுகிறது? முதல்ல மதங்கள், ரிலிஜன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, ஹிந்து மதம் ஆத்மாவை குறித்து என்ன சொல்லுகிறது? ஹிந்துயிசம் ஆத்மாவை குறித்து இந்து மதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு 7 பிறவிகள், 7 ஜென்மம். கரெக்டுங்களா?
அந்த 7 பிறவிகள், அதுல ஒவ்வொரு பிறவி முடிஞ்சோடனே மறுபிறவி மறுபிறவி அப்படின்னு சொல்லுவாங்க. புனர்ஜென்மம் அப்படின்னு அது சொல்லப்படுகிறது. புனர்ஜென்மம் அப்படின்னு சொல்லி இந்த 7 பிறவிகள்ல முதல் பிறவி, 2ஆம் பிறவி எல்லாம் முடிஞ்சு 7வது பிறவி முடிந்தவுடன் அந்த ஆத்மா பரமாத்மாவோடு இணைஞ்சிரும் அப்படிங்கிறது இந்து மதத்தினுடைய நம்பிக்கை. சுருக்கமா சொல்றேன். நம்ம 7 பிறவிகள் ஒரு உயிர் வந்து பிறக்கிறது. எறும்பாவோ, பூனையாவோ, கழுதியாவோ, மனிதனாவோ அவனுடைய கிரியைகளுக்காக அதுக்கு ஏத்த மாதிரி அவன் பிறப்பான். நல்ல கிரியைகளை நான் இந்த பிறவில செஞ்சேன்னா ஒரு நல்ல பறவையாக, நல்ல விலங்காக நான் பிறப்பது. தீய கிரியைகளை செஞ்சேன்னா பாம்பாகவோ, தேளாகவோ, அடுத்தவன் மிதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு மிருகமாகவோ, பறவையாகவோ நான் பிறப்பது உண்டு அப்படிங்கிறது அவங்க நம்பிக்கை. சரி, 7வது பிறவி அது முடிஞ்சு அந்த 7வது பிறவி முடிந்தவுடன், மரித்தவுடன் அந்த ஆத்மா வந்து கடவுள்கிட்ட போய் சேர்ந்துருது, பரமாத்மாவோடு இணைஞ்சிருது. அவ்வளவுதான். ஒரு உயிருக்கு 7 பிறவிகள் என்பது இந்து மதத்தினுடைய நம்பிக்கை. அடுத்து இஸ்லாம் என்ன நம்புகிறது? இஸ்லாம் என்ன நம்புகிறது? முஸ்லிம்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் இறந்த பின்னால் அந்த மனிதனுடைய ஆத்மாவை ஒரு தேவ தூதன் வந்து எடுத்துட்டு ஒரு தோட்டத்துல போய் வச்சிருவாங்க. ஒரு தோட்டத்துல போய் ஒரு மனிதன் இறந்த பின்னால் அந்த ஆத்மாவை ஒரு தேவ தூதன் வந்து எடுத்து ஒரு தோட்டத்துல கொண்டு போய் வச்சிருவார். சோல் ரெஸ்ட் இன் த கார்டன். ஏதோ ஒரு கார்டன் இருக்கு, அந்த கார்டன்ல தோட்டத்துல கொண்டு போய் வச்சிடறாங்க. வச்சதுக்கு அப்புறம் அடுத்து வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. நியாய தீர்ப்பு வரும்போது அந்த ஆத்மா இறங்கி வரும். அப்ப நியாய தீர்ப்பு செய்யப்படும். அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு செய்யப்படும். பரிசு கொடுக்கப்படும் அல்லது தண்டனை அறிவிக்கப்படும். நரகமோ பரலோகமோ அது இப்படி இருக்கும். அந்த நியாய தீர்ப்பு யார் செய்வான்னு சொல்றாங்க? இஸ்லாம்ல நியாய தீர்ப்பு யார் செய்வா அப்படின்னு சொல்றாங்க. ஈசா நபின்னு ஒருத்தர் வந்து செய்வார். யார் தெரியுமா ஈசா நபி? இயேசு கிறிஸ்து. குரான்ல நல்லா கவனிச்சுக்கங்க. திருக்குரான்ல நியாய தீர்ப்பு செய்யறதுக்காக இயேசு கிறிஸ்து வருவார். மீண்டும் இந்த 2ஆம் உலக வருகை இருக்குது. அவர் வருவார், வந்து அவர் தான் நியாய தீர்ப்பு செய்வார்ங்கிறது குரான்ல இருக்குது. இஸ்லாமிய நண்பர்கள் நீங்க கேட்டு பாருங்க, குரான்ல இருக்கு. இயேசு கிறிஸ்து தான் வருவார். ஈசா நபி. ஈசானா ஹிந்தியில ஜீசஸ் அர்த்தம். இயேசுவுக்கு ஈசா அப்படின்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவ நபின்னு சொல்றாங்க. நபினா தீர்க்கதரிசிங்கிறாங்க. நம்ம தேவகுமாரன் சொல்றோம், அவங்க நபிங்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் அவர் தான் வந்து நியாய தீர்ப்பு செய்வார்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, அது இருக்கட்டும். இப்ப இஸ்லாமுடைய நம்பிக்கை சோல், ஆன்மா வந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அடுத்து புத்த மதம், மிக முக்கியமான இன்னொரு மதம் புத்திசம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2ஆ பிரிக்கிறாங்க. மனிதனுடைய ஆத்மாவை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு அனத்மவதா, அனித்தியவதா. சமஸ்கிருத வார்த்தை அனத்மவதா, அனித்தியவதா. அனத்மவதா அப்படின்னா என்னன்னா நோ சோல். சில உயிரினங்களுக்கு நோ சோல், ஆன்மாவே கிடையாது. இந்த எறும்பு போன்ற உயிரினங்களுக்குலாம் ஆன்மாவே கிடையாது. பறவைகளுக்குலாம் ஆன்மா கிடையாது. இது வந்து புத்தம் சொல்லுது, புத்த மதம் சொல்லுகிறது. மனிதனுக்கு இருக்குதா அப்படின்னா மனிதனுக்கு ஆத்மா கிடையாதுங்கிறாங்க. புத்த மதம் என்ன சொல்றதுன்னா மனிதனுக்கு ஆத்மா கிடையாது. அப்ப சுருக்கமாக சொல்வதா எந்த உயிரினங்களுக்கும் ஆன்மா என்பது இல்லை என்பது அதனுடைய கொள்கை. அனித்தியவதான என்ன அர்த்தம்? நித்தியம் அப்படின்னா என்றென்றும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அது முன்னாடி போட்டோம்னா ஆப்போசிட், எதிர்ப்பதம். அனித்தியவதான நோ இட்டர்னிட்டி, என்றென்றும் வாழ்வான், நீடித்த வாழ்வு, நிலைத்த வாழ்வு, நித்திய ஜீவன் அப்படின்னா நம்ம சொல்றோம்ல, அதெல்லாம் கிடையாது என்பது புத்த மதம். நோ இட்டர்னிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா நித்திய வாழ்வெல்லாம் கிடையாது. பிறக்கிறான், வாழ்றான், சாகிறான், முடிஞ்சு வச்சு, அவ்வளவுதான். இதுதான் வந்து புத்த மதத்தினுடைய நம்பிக்கை. புத்த மதம் இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கு. அடுத்து ஜெயின மதம், மகாவீரன் சொல்றோம் இல்லைங்களா? ஜெயின மதம், ஜெயினிசம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு ஆன்மா உண்டு. எவ்ரி லிவிங் பீயிங் ஹேஸ் a soul. ஒவ்வொரு உயிருக்கும் ஆன்மா இருக்கு. எறும்புல இருந்து, கழுகுல இருந்து, காண்டாமிருகத்திலிருந்து, மனிதனிலிருந்து இருந்து எல்லோருக்கும் ஒரு ஆன்மா உண்டு என்று சொல்வது என்ன மதங்க? ஜைன மதம். மகாவீரர், அவர் புத்தர், இவர் மகாவீரர் சொல்றாங்க. அப்படியே புத்த மதத்துக்கு எதிர்ப்பதமா மகாவீரர் சொல்றாங்க. எல்லா உயிரினங்களுக்கும் ஆன்மா இருக்கிறது அப்படிங்கிறது ஜெயின மதம். அடுத்து சைனாவில் ஒரு மதம் தாவோயிசம்னு ஒரு மதம் இருக்கு. தாவோயிசம்
சீனா தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு மதம். அது சொல்லுது எவ்ரி பர்சன் ஹேஸ் 2 souls. ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 ஆன்மா இருக்குதான். அவங்க நம்பிக்கை என்னன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள 2 ஆன்மா இருக்கு. சீனாவில் இருக்கக்கூடிய தாவோயிசம் அப்படிங்கிற ஒரு கொள்கை பிரிவு அவங்க சொல்றாங்க ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக 2 சோல் இருக்கு, 2 ஆத்மா இருக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பாருங்க எவ்வளவு குழப்பம், மதங்களுக்குள்ளேயே எவ்வளவு குழப்பம். அப்ப மனிதர்களுக்குள்ள இருக்காதா? கண்டிப்பா இருக்கு. தாவோயிசம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு அழகான ஒரு விஷயம் பாருங்க, ஷமானிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதம். ஷமானிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதம். அந்த சிம்பல் எல்லாம் போட்டு அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, a woman has 40 souls. பெண்களுக்கு 40 ஆத்மாக்கள் இருக்கான், ஆண்களுக்கு ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்கான். ஸ்திரீகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 40 ஆத்மா. சரியா? ஆண்களுக்கு வந்து நான் ஒரு ஆத்மா. men have just one soul. இது ஷமானிசம் என்கிற ஒரு மதம், அவங்க சொல்லுகிற ஒரு கொள்கை, அவங்க கடைபிடிக்கிற ஒரு கொள்கை. சரிங்களா? பாருங்க ரேஷியோ பாத்தீங்களா 1:40. இந்த கிளாஸ்ல தான் டீச்சர்ஸ் வகுப்பு ஆசிரியர்கள் சொல்லுவாங்க ஒரு ஆசிரியருக்கு 40 மாணவர்கள் அப்படின்னு. அப்போ ஒரு ஆன்மாவுக்கு 40 சோல். வீட்டுல ஒரு சோல் இருந்தாங்கன்னா, ஒரு லேடி இருந்தாங்கன்னா 40 பேருக்கு சமம். என்ன பிரதர் பண்ண 40 பேருக்கு சமம். அதனாலதான் தாங்க முடியல பிரதர். நீங்க 40 சோலம் 40 ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரி. இப்ப மதங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்கள் வந்து சொல்றாங்க. இன்றளவும் அவங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க மதங்கள். சரி, இப்ப விஞ்ஞானம் போயிடலாம். விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது, சயின்ஸ் என்ன சொல்லுகிறது, விஞ்ஞானிகளுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்க்கும்போது சோல்னா என்ன விஞ்ஞானிகள்கிட்ட போய் கேட்கிறாங்க. விஞ்ஞானம் என்ன சொல்லுது, மருத்துவம் என்ன சொல்லுது, மெடிக்கலோ அல்லது சயின்ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது, ஆன்மானா என்னங்க, ஆத்மான்னு சொல்றாங்க, அது என்னங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க இட் இஸ் a poetic synonym of mind. எப்பா இது ஆன்மாலாம் உள்ள இருக்குது, கால்ல இருக்கு, கையில இருக்கு, ஹார்ட்ல இருக்கு, அதெல்லாம் இல்லப்பா. இது என்ன விஞ்ஞானம் சொல்லுது, நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா சிந்தனை இருக்கு இல்லையா, மைண்ட் இருக்கு இல்லையா, அந்த மைண்ட தான் அந்த பசங்க ஒவ்வொரு ஆன்மான்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு யார் சொல்றா, சயின்ஸ் சொல்ற, விஞ்ஞானம் சொல்லுங்க. அப்ப மைண்ட் தான் ஆன்மா என்று சொல்கிறார்கள். சோ இது புரியுதுங்களா? சினானிம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அர்த்தம். பொயட்டிக்னா கவிதை நயத்துல சொல்றாங்க. மைண்டுங்கிறது சிந்தனை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அததான் வந்து ஆன்மா ஆத்மான்னு கவிதை நயத்துல மதங்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ பல மதங்கள் என்ன சொல்லுகிறது, விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது பார்த்துக்கோம். இப்போ கிறிஸ்தவத்துல என்ன சொல்றோம், கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்ப நம்ம சொல்லிட்டோம் இந்து மதத்துல இதுதான் அப்படின்னு, புத்த மதம் தான் இதுதான் அப்படின்னு. கிறிஸ்தவத்துல இதுதான் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சபையிலையும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள், பொருள்களை, போதனைகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. பட் பொதுவா அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா அவன் நல்லவனாக இருந்தால் அவன் எங்க போறானா, பரலோகத்துக்கு போறான், பரதேசுக்கு போறான், ஆபிரகாமுடைய மடிக்கு போறான் அப்படின்லாம் சொல்றான். கெட்டவனாக இருந்தா அவன்லாம் ஆமா நரகத்துக்கு போயிடும். சோ ஒண்ணு பரலோகத்துக்கு போகணும், இன்னொன்னு லேப் ஆஃப் ஆபிரகாம், ஆபிரகாமுடைய மடி, பரதேசுன்னு சொல்லப்படுகிற இடமா ஆபிரகாமுடைய மடிக்கு போறோம். இல்லைன்னா மூணாவது இடம் ஹெல், நரகத்துக்கு போறோம். மனுஷன் இறந்த உடனே இந்த 3 இடத்துல ஒரு இடத்துல வந்து போயிடலாம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்தினுடைய நம்பிக்கையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்ப அது போறது எது அப்படின்னா சரீரம் மண்ணோட மண்ணா போயிருது. உயிர்ங்கிறது என்னது, காத்து. அது வந்து எங்க போகுது, ஆவி தன்னை தந்த தேவனிடம் போகிறது. பிரசங்கில வாசிக்கிறோம் ஆவி அப்படிங்கிறது தேவன். இந்த காத்து, மூச்சு காத்து இல்லையா. சோ இது பிரிகிறது, மூச்சு பிரிகிறது, அதான் சுவாசம் பிரிகிறது, அதான் செத்து போறது. கரெக்டா? அப்ப அந்த காத்தோட காத்த கலந்துருந்து தேவன்ட போகுதுங்க. இப்ப போறது எது, பரலோகத்துக்கோ நரகத்துக்கு போறது எதுவா, ஆத்மா தான், சோல் தான் போகுது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்தினுடைய பொதுவான நம்பிக்கை. குறிப்பிட்டு இவங்கன்னு சொல்லல, பொதுவான நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லி
மார்ட்டின் லூதர் வர்றார் இல்லையா, சீர்திருத்த இயக்கங்களின் தந்தை என்று 15ஆம் நூற்றாண்டு அவர் வரும்போது அவர் ஒரு விஷயத்தை சொன்னார், புதுசா அவர் உண்ட போறாரு. இப்ப ஆர்சி ஆதி திருச்சபையில இருந்து இதான், ரோம கத்தோலிக்க சபையில இருந்து இதான் நம்புறாங்க. மனிதன் பிறக்கிறான், வாழ்றான், இறக்குறான், இறந்து முடிச்சோம் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க 3 இடத்துக்கு போயிடுறாங்கிறது கத்தோலிக்க சமயம் ஆரம்பிச்சதுல இருந்து எல்லா சமய பிரிவுகள் எல்லாம் சொல்றாங்க. இந்த புரொட்டஸ்டன்ட் இயக்கங்கள் 15ஆம் நூற்றாண்டுல வந்தோடனே மார்ட்டின் லூதர் ஒரு விஷயத்தை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, மார்டாலிட்டி ஆஃப் தி சோல், என்னன்னா சோல், ஆன்மாங்கிறது சாகும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆன்மா சாகும் அப்படின்னு மார்ட்டின் லூதர் வந்து சொல்றாரு. சிஎஸ்ஐ சபைகள் சொல்றோம் இல்லைங்களா, நார்த் இந்தியாவில் சிஎன்ஐ சபை, இவங்க எல்லாம் நம்பிக்கை என்ன, ஆன்மா சாகும். மார்ட்டின் லூதர் தன்னுடைய அந்த டாக்டரின் உபதேசங்களை எழுதும்போது அவர் சொல்றாரு, ஆத்மாங்கிறது சாகும், மரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புதுசா ஒரு காரியத்தை சொல்றாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லிக் கொண்டிருக்கும் போது இப்ப நாம எதுதான் நம்புறது, எதை நம்புறது? ஒவ்வொரு மதமும் ஒரு மதம் சொல்றது 40 சோல்ஸ் பாகும் இல்லையா தாய் குலங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லுது. ஒரு மதம் சொல்றது ஒரு சோல் கூட கிடையாது. ஒரு மதம் சொல்றது ஒரு சோல், ஒரு மதம் சொல்றது அங்க போகுது இங்க போகுது 7 பிறவி அப்படின்னு சொல்றது. ஒரு மதம் சொல்றது இறந்தவனே 7 பிறவிலாம் கிடையாது, நேரா மோட்சத்துக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லுது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்லும் போது நாம எதை இப்ப ஃபாலோ பண்றோம்? எதை ஏற்றுக்கொள்வது? எந்த மதத்தை ஏற்றுக்கொள்வது? எந்த கருத்தை ஏற்றுக்கொள்வது? யாரு சொல்றதை ஏற்றுக்கலாம்? சொல்லுங்க, யார் சொல்றதை ஏற்றுக்கலாம்? கிறிஸ்துவ சொல்றதை ஏற்றுக்கொள்ளலாம். இப்ப கிறிஸ்தவம் சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையா? கிறிஸ்தவம் சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ளலாம். கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது? ஒரு மனுஷன் பிறந்து வாழ்றான், இறக்குறான், இறந்த உடனே அவன் எங்க போயிடுறான்? ஒண்ணு பரலோகத்துக்கு போகணும், இல்லைன்னா ஆபிரகாம் மடிக்கு போகணும், இல்லைன்னா நரகத்துக்கு போகணும். இதானே கிறிஸ்தவம். இப்ப கிறிஸ்தவம் சொல்லுகிறது நம்ம ஏத்துக்கிறோம், கரெக்டா? கிறிஸ்தவம் சொல்றதை ஏத்துக்கிறோம். சரி, இப்போ ஒரு மனுஷன் நான் இருக்கிறேன், நான் மரிக்கிறேன், மரிச்சு முடிச்சோம் என்னுடைய கிரியைக்கு ஏற்ற மாதிரி நரகத்துக்கோ பாதாளத்துக்கோ பரலோகத்துக்கோ என்னுடைய ஆத்மாவை கொண்டு போயாச்சு, கரெக்டுங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வர்றார் இல்லையா? வர்றாரா வரலையா? வர்றார். வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான வேலை என்ன? நியாயத்தில் என்ன செய்ய போறார்? வந்து மரித்த நல்லோரையும் தீயோரையும் எல்லாரையும் எடுத்து கொண்டு வந்து அவர்களுக்கு நியாய தீர்ப்பு செய்வார் இல்லையா? இப்ப நான் தான் பரலோகத்துக்கு போயிட்டேன்னா அப்புறம் திரும்ப என்னை கூட்டிட்டு வந்து நியாய தீர்ப்பு செய்வாரா? நான் நல்லவே நீதிமான், என்னுடைய ஆத்மா பரலோகத்துக்கு போயிடுச்சு, அல்லது என் ஆத்மா ஆபிரகாமுடைய மடிக்கு போயிடுச்சு, பரதேசு போயிடுச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வந்து அல்லது மத்திய ஆயத்தில் இறங்கி வந்து இப்ப நியாய தீர்ப்பு செய்வதற்காக தான் வர்றாரு. ஏற்கனவே பரலோகத்துல பரிசுத்தவான்கள்லாம் ஆத்மாக்கள் அங்க போயிடுச்சு, ஆபிரகாம் மடி பரதேசுக்கு போயிடுச்சு. ஏற்கனவே பாவிகள் எல்லாம் நரகத்துக்கு போயிட்டாங்க, வெந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களையெல்லாம் கூப்பிடு அப்படின்னு சொன்னா எல்லாரும் வர்றாங்க. படைச்சவர் வந்துட்டாருப்பா போப்பான்னு எல்லாரும் நிக்க வைக்கிறாரு. வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் பிரிக்க சொல்றாரு. பிரிச்சாச்சு. என்னமோ எங்கேயாவது ஆஸ்திரேலியா டூர் கூட்டிட்டு போறாரு என்ன நினைச்சிட்டு எல்லாரும் வந்தா, நீ எங்க இருந்து வந்த? நரகத்துல இருந்து வந்த, நீ கெட்டவன், அந்த திரும்ப நரகத்துக்கு போ அப்படின்னா அவன் என்ன கேட்பான்? ஏற்கனவே அங்கதானே இருந்தேன் இத்தனை வருஷமா, அப்புறம் எதுக்கே திரும்ப கூட்டிட்டு வந்து திரும்ப நரகத்துக்கு போறேன்? ஏதோ ப்ரமோஷன் பண்ணி நான் பாதாளத்துல இருந்து என்னை ஆபிரகாம் மடிக்கு கூட்டிட்டு போனாலும் பரவாயில்ல, ஆபிரகாம் மடியில இருந்து பரலோகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, நீ திரும்ப நரகத்துக்கு போ. இதுக்கு எதுக்கு இயேசு கிறிஸ்து வரணும்? கரெக்டா? என் கேள்வி கரெக்டா? யோசிங்க. நம்ம என்ன பண்றோம்? கிறிஸ்தவம் நல்லது, நம்ம வேற இந்து மதத்தை ஏத்துக்க முடியாது, முஸ்லீம்ஸ் ஏத்துக்க முடியாது, கிறிஸ்தவம் சொல்றதை ஏத்துக்கோம். கிறிஸ்தவம் என்ன சொல்லி கொண்டு இருக்கிறது? இப்படிதான் கிறிஸ்தவம் சொல்லி கொண்டு இருக்கிறது. மரித்தவர்கள் எல்லோரும் இறந்து போன உடனே அவன் வந்து பரலோகத்துக்கு போயிட்டான், பாதாளத்துக்கு போயிட்டான், நரகத்துக்கு போயிட்டான். இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்ய போகிறார்? ஏற்கனவே பரலோகத்திற்கு கூப்பிட்டுட்டு வந்து திரும்ப நியாய தீர்ப்பு நடத்திட்டு திரும்ப பரலோகத்துக்கு போ அப்படின்னு சொல்லுவாரா? சந்தோஷமா போயிடுவான். நரகத்திலிருந்து கூப்பிட்டு வந்தார், திரும்ப நரகத்துக்கு போகணும். நான் அங்கதான் 1000 வருஷமா இருக்கிறேன், 2000 வருஷமா இருக்கிறேன், 5000 வருஷமா இருக்கிறேன், எதுக்கு நியாய தீர்ப்பு? நம்ம தான் இவன் கெட்டவே நரகத்துக்கு தான் போவான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாச்சு. ஆண்டவருடைய வேலையை நம்ம செஞ்சாச்சு. இவன் நரகத்துல தான் இருப்பான், இவன் நல்லவன், பரிசுத்தவான், நீதிமான், இவன் பரலோகத்துல இருப்பான், தேவனோடு கூட இருப்பாரு அப்படின்னு நம்ம இயேசு கிறிஸ்துடைய வேலையை செஞ்சு அனுப்பிச்சு வச்சிட்டோம். இப்ப இயேசு கிறிஸ்து எதுக்கு வரணும்? இருக்கீங்களா? யோசிக்கிறீங்களா? யோசிங்க. இதுக்கான கேள்விக்கான பதில நம்ம இன்னொரு பாடத்துல பார்க்கிறோம். மரித்தோர் எங்கே இருக்கிறார்கள், பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு
மரணம் என்கிற ஒரு தலைப்பை வச்சுட்டு நம்ம அதை பார்க்க போறோம். இந்த கேள்விக்கான பதில் இப்ப நம்ம பார்க்கல, ஏன்னா இது வேற சப்ஜெக்ட். மரணம் இது நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மரணம் கிடையாது, ஆத்மா சப்ஜெக்ட். சரிங்களா? பட் ஆத்மா மரணம் அப்படிங்கிறது தொடர்புடையதுங்கிறனால ஒரு சின்ன கேள்வியை உங்களுடைய சிந்தனைக்கு விருந்தாக நான் அதை வச்சுட்டு போறேன். நீங்க யோசிங்க, நம்ம பாட வரும்போது நீங்க உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். ஆச்சரியமான உண்மைகள் கலந்த காரியங்களை நம்ம தியானிக்கணும். ரைட், இப்ப நம்ம எங்க போகணும் தெரியுமா? நீங்க கிறிஸ்தவத்துக்கு போகணும், பைபிள் போகணும், அவ்வளவுதான். எங்களை கேட்டா பைபிள் போங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, கிறிஸ்தவ சொன்னாங்க, பாஸ்டர் சொன்னாங்க, பிரதர் சொன்னாங்க, பாஸ்டர் இவர் சொன்னாரு, பைபிள் ஸ்டடியில சொன்னாங்க, அதெல்லாம் வேணாம். பைபிள் போங்க. பைபிள்ல போய் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது, எந்த கேள்வி பதினாலும் ஐயா சொல்லிட்டாரு, நான் பைபிள்ல பார்த்து தீர ஆராய்ந்து பார்ப்பதுதான் தெரியும், நான் ஏத்துப்பேன். நான் கரெக்டுங்களா? அதுதான் பைபிளை எப்படி படித்தால் புரிந்து கொள்ள முடியும் என்கிற காரியங்கள் நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். பிரதர் ஆரம்ப உரையில சொன்னாரு, இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷத்துல ஐரோப்பா முழுவதும் மாறிடும், இந்தியா முழுவதும் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேதத்தில் ரகசியங்கள் நமக்கு தெரியல, தெளிவு பெறல, அதனால என்ன ஆயிரும் நமக்கு தெரியாது இல்லைங்களா? நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்ம பிள்ளைகள் சந்ததி ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். ஆகையால் அன்பானவர்களே, நீங்க அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, பைபிள் ஸ்டடியில நாங்க சொல்றோம், நானே சொன்னாலும் பிரதர் பைபிளை போய் பார்த்துட்டு படிச்சு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நானே சொன்னாலும் சரிங்களா, பைபிள்ல நாங்க பைபிள் ஸ்டடியில சொன்னாலும் நாங்க படிச்சு பார்த்து தீர விசாரிப்பதே மெய். ஆராய்ந்து பார்க்கணும், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5 நலமானதை எடுத்துக்கங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பாருங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க, கேட்டு பாருங்க, நலமானதை பிடித்துக் கொள்ளுங்க. சரி, இப்ப சோல்னா என்ன, பைபிள் என்ன சொல்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? மைண்ட தெளிவா வச்சுக்கோங்க. இப்ப சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி இருக்கும், எனக்கு தெரியாது, வசனத்தை தான் எடுத்து வைக்க போறேன். கரெக்டா? வசனம் இல்லாம வேற எதுவும் கிடையாது, வசனத்தை எடுத்து வைக்க போறோம். நீங்க பாருங்க, ஆரம்பிக்கலாம். என்ன பைபிள் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, முதல் காரியம், சோல் ஆத்மா சாகுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறோம். முதல் கேள்வி, கேள்வி எண் 1, ஆத்மா சாகுமா? ஆத்மா சாகாது அப்படிதான் நம்ம சொல்றோம் இல்லையா? ஏன்னா மனிதன் மரித்த உடனே ஆத்மா எங்க போயிருது, எங்கேயோ போயிருது. இப்ப கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிங்க, பரலோகம் போகுது, ஆமா இல்ல அப்படின்ட்டு. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டோம், சரி எங்கேயோ போகுது அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். இப்ப ஆத்மா சாகுமா அப்படின்னா மார்ட்டின் லூதர் சொல்றாரு, ஆத்மா சாகும்னு சொல்றாரு. எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னா அவர் சில வசனங்கள் எடுத்து காமிக்கிறாரு. வசனங்கள் எடுத்து காமிக்கிறாரு, பாருங்க ஆத்மா சாகும்னு இருக்குதுங்க அப்படின்னு. என்ன வசனம் எடுத்து காமிக்கிறாரு, அந்த வசனம் நம்ம பார்க்க போறோம். ஆத்மா சாகுமா சாகாதாங்கிறத எடுத்துக்கங்க. எசேக்கியேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 18:4. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பாத்தீங்களா வசனம் இருக்குதா? பாவம் செய்கிற ஆத்மா சாகும், ஆத்மா சாகும். அதே அதிகாரம் 20வது வசனம், பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். ஆத்மா சாகும் என்கிற ஒரு வசனம் நமக்கு பைபிள்ல 2 முறை இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, மார்ட்டின் லூதர் எடுத்து வைக்கிறாரு, கத்தோலிக்க திருச்சபையில இருந்து பதில் பேச முடியல. ஆத்மா சாகாதுங்க, ஆபிரகாம் அடிக்கு போகுங்கிறதா நம்பிக்கை 15 நூற்றாண்டுகளாக. மார்ட்டின் லூதர் எடுத்து வைக்கிறாரு. அவர் எடுத்து வைக்கும் போது பாத்தீங்கன்னா அவரும் யாருன்னா, அவரும் ரோம கத்தோலிக்க ஃபாதர், கத்தோலிக்க சபையில மாதா கோயில்ல அவர் ஒரு ஃபாதரா இருந்தவர் மார்ட்டின் லூதர். பைபிளை படிக்க ஆரம்பிக்கிறாரு. பைபிள் படிக்க ஆரம்பிச்சோன்னா இவங்க சொல்ற மாதிரி, போப்பு சொல்ற மாதிரி, பிஷப் சொல்ற மாதிரிலாம் இல்லையே பைபிள்ல அப்படிங்கறது தெரிந்து கொண்டு எதிர்கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. சபையில இருந்து நீக்கிடுறாங்க, இவர் தனி சபை ஆரம்பிக்கிறாரு. அதுதான் புரொட்டஸ்டன்ட் இயக்கங்கள். சரியா? அது சர்ச் ஹிஸ்டரி, சபை வரலாறு நம்ம பாடம் பார்க்கலாம். அப்போ ஏன் இவ்வளவு பிரிவுகள், எத்தனை சபைகள் ஏன் வந்துச்சு, என்னென்ன குழப்பங்கள் அப்படிங்கிறது சபை வரலாறுன்னு ஒரு பாடம் பார்ப்போம். அப்ப நம்ம பார்ப்போம். இப்ப மார்ட்டின் லூதர் சொல்றாரு, இந்த வசனங்கள்ல எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்துல 2 வசனம் இருக்குங்க, பாவம் செய்கிற ஆத்மா சாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆத்மா சாகும் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிதானிக்கலாம். அப்புறம் அவரை மடக்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்கிறாங்க, பாவம் செய்யற ஆத்மா தானே சாகும் போட்டிருக்குது, பாவம் செய்யற ஆத்மா தானே சாகுன்னு போட்டிருக்குது, நாங்களாம் பரிசுத்தவான்கள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லும் போது அங்க இவர் அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்க பரிசுத்தவானா பாவியான்றார்.
சொல்லுங்க. அதே கேள்வி இப்ப என்கிட்ட கேட்டாரு, நான் சொல்றேன். இப்ப உங்கள்கிட்ட கேட்கிறாரு, மாற்றிக்கிறது. நீங்க பரிசுத்தவானா பாவிங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பாவிகளிலும் பிரதான பாவி நானுங்கிறார். நான் பரிசுத்தவான் தான், தேவனுடைய பார்வையில் பரிசுத்தவான். தேவன் என்னை பரிசுத்தவான்னு கூப்பிடுறாரு. ஆனால் எனக்கு தெரியும் நான் எப்படிப்பட்ட பரிசுத்தவான். ஏன் அழுக்கு, ஏன் குப்பை எனக்கு தெரியும். நான் பாவி, பிரதான பாவி. பவுலே பிரதான பாவின்னு சொல்றாங்க. நம்மளாம் எப்படி? ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் ஒருவனும் இந்த உலகத்தில் இல்லை. ரோமர் எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனம். ரோமர் 3:10. ரோமர் 3:10. அந்தபடியே நீதிமான் ஒருவனும் இல்லை அன்பானவர்களே. என்றால் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லோருமே பாவிகள். எப்படி சொல்றீங்க நான் பரிசுத்தவான், இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்பட்டவன், ரைட்டு. நீங்க பரிசுத்தவான்னா இயேசு கிறிஸ்து வர வேண்டிய அவசியமே இல்லை. சிலுவையில நம்மளை கொண்டே அடிச்சிருப்பாரு. குற்றமற்றவருடைய ரத்தம் தான் சிந்தப்படணும் உலகத்தை காக்கிறது. அப்ப நான் பரிசுத்தவான் சொன்னா என்னைய சிலுவையில் அரைஞ்சு இந்த உலகத்தை காக்கக்கூடிய வேலையை, மீட்கக்கூடிய, ரட்சிக்கக்கூடிய வேலையை தேவன் எனக்கு கொடுத்திருப்பாரு. ஆனால் இல்ல அந்த வாய்ப்பு. அப்ப இந்த உலகத்துக்கு வாழ்ந்த ஒரே ஒருவர் தான் பரிசுத்தவானவர், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. மற்ற எல்லோருமே பாவிகளாக இருக்கும். சின்ன விஷயங்கள்ல பாவிகளா இருக்கலாம், பெரிய விஷயங்கள்ல பாவிகளா இருக்கலாம். எல்லாருமே பாவிகள் தான். எல்லோருமே பாவிகள். 2 நாளாகவும் 6:36 அந்த வசனம் இருக்குது, நீங்க நோட் பண்ணிக்கணும். 2 நாளாகவும் 6:36. சரி, இப்ப இன்னொரு கேள்வி கேட்கிறோம். இப்ப நாம் எல்லோரும் பாவிகள் தான், நீதிமான் இல்லை. அதனால பாவம் செய்கிற ஆத்மா, நம்முடைய ஆத்மா எல்லாம் சாகுன்னு மாற்றுவதுன்னு சொல்ல. அப்படி சொல்லும் போது இன்னொரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார். இப்போ ஒட்டுமொத்த பாவமும் இயேசு கிறிஸ்துனுடைய தலையில இறங்குச்சு சிலுவை மரணத்த போது. முழு உலகத்தின் பாவத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார் இல்லையா? அப்ப அவரும் அந்த நேரத்துல என்னவாக இருந்தார்? தேவனுடைய பார்வையில பாவியாக தான் இருந்தார். ஸ்டடிங்கிறனால நம்ம சொல்றோம் இல்லையா? நம்ம வெளியில சொல்ல முடியாது. மொத்த பாவமும் அவருடைய தோல்ல இறங்குது, அவருடைய ரத்தத்துல இறங்குது, அவருடைய மரணத்துக்கு முன்னாடி இறங்குது. இதுவரை ஆதாமிலிருந்து செய்யப்பட்ட பாவங்களும் இனிமேல் செய்ய போகிற எல்லா பாவங்களும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல்வாரி மலையில, கொல்கத்தா மலையில, சிலுவையில நடுவுல தொங்குன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல இறங்குது. அதனாலதான் தேவன் அந்த இடத்துல அவரை கைவிடுகிறார். பாவியை ஏற்றுக்கொள்ள முடியாது, பாவம் செய்தவர் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் பாவி அல்ல, நம்முடைய பாவங்களை தூக்கி சுமந்தபடினால் அவர் பாவம் என்கிற ஒரு நிலைமை. இப்ப அவருடைய ஆத்மாவும் பாவம் செய்தது இல்லையா? பாவத்தை தூக்கி சுமந்திருக்கு அந்த நேரத்துல. அப்ப அந்த ஆத்மாவும் கூட என்ன ஆகுதான்? சாகுது. இயேசு கிறிஸ்துவின் ஆத்மாவும் செத்தது. வசனம் வாசிங்க. மத்தேயு 26:38. மத்தேயு 26:38. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. மரணத்துக்கு ஏதுவான துக்கம், மரணத்தை நோக்கிய துக்கம் கொண்டிருக்கிறது என் ஆத்துமா அப்படின்னு ஆண்டவரே சொல்றாரு. அவருடைய ஆத்துமா. அடுத்து இன்னொரு வசனம் ஸ்ட்ராங்கா, ஏசாயா 53:12. ஏசாயா 53:12. அவர் தன் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். ஆத்துமாவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் ஆத்துமாவும் மரணத்துக்கு சென்றது. ரைட்டுங்களா? பாவம் செய்கிற ஆத்மா சாகும். இதான் ரூல். தேவன் எழுதிட்டார். எசேக்கியேல் வாசித்தோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஆத்மாவும் அங்கே மரணத்துக்கு சென்றது. ஏன்னா பாவம் செய்ததுனால, பாவத்தை ஏற்றுக்கொண்டது, பாவம் செய்ததுனால சொல்ல முடியாது, பாவங்களை ஏற்றுக்கொண்டதுனால இயேசு கிறிஸ்துவின் ஆத்மாவும் மரணத்துக்கு போனதா பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன நம்ம தெரியுது? முதல் பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஆத்மா சாகுமா? ஆம், சாகிறது. சங்கீதம் 22:29. 22:29. ஒருவனும் தன் ஆத்மா அழியாதபடி அதை காத்துக் கொள்ள முடியாதே என்றால், ஒருவனும் என் ஆத்மா அழிஞ்சு போகாதபடி காத்துக்கொள்ள முடியாது. அப்படி என்றால் ஆத்மா அழியும். ஆத்மாவுக்கு மரணம் உண்டு, சாவு உண்டு. அப்படிங்கறது நம்ம முதல் பாயிண்ட். தெரியுதா? இதெல்லாம் ஆத்மாங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டு இந்த வசனத்தை பூரா நம்ம பார்க்கிறோம்.
இப்படி தொகுத்து பார்க்கும்போது இப்படி ஒரு வித்தியாசமான காரியத்தை பைபிள் சொல்லுது. பைபிள் தான் நம்ம பார்க்கிறோம். மத்தேயு, ஏசாயா, சங்கீதம் எல்லாம் வேத வசனங்களை தான் எடுத்து பார்க்கும்போது பாருங்க எவ்வளவு வித்தியாசமான காரியம் சொல்லுது. ஒன்னாவது காரியம். இப்ப அடுத்த ரெண்டாவது காரியத்துக்கு போயிடலாம், நேரம் இல்ல. ஆத்மாவுக்கு ரத்தம் இருக்கிறதா? ஆத்மாவுக்கு ரத்தம், ஆத்மாவுக்கு ரத்தம் இருக்கிறதா? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 34வது வசனம். எரேமியா 2:34. உன் வஸ்திர ஓரங்களிலும் குற்றமில்லாத ஏழை ஆத்துமாக்களின் ரத்தம், ஏழை ஆத்துமாக்களின் ரத்தம் காணப்படுகிறது. ரத்தம், ஆத்துமாவின் ரத்தம் காணப்படுகிறது வசனம் இருக்கு. அப்ப ஆத்துமாவுக்கு ரத்தம் இருக்கிறதாக நம்ம வசனம் நமக்கு அங்க சொல்லுகிறது. இருக்குதா? ஆத்துமாக்களின் ரத்தம் காணப்படுகிறதே உன் வஸ்திரத்துல அப்படின்னு சொல்லப்படுகிறது. வஸ்திரம் என்ன, ஏழை, நம்ம அதுக்கு வேணாம். நமக்கு பாடம் என்னன்னா ஆத்மாவுக்கு ரத்தம் வருது, ஆத்மாவுக்கு ரத்தம் இருக்குன்னு சொல்றது. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், ஆத்மாங்கிறது என்னது, ஏதோ உள்ள ஏதோ இருக்குது, அதான் ஆத்மான்னு சொல்றோம் இல்லையா? இப்ப இந்த ஆத்மாவுக்கு ரத்தம் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. அந்த ஆத்மா சாகும்னு பைபிள் சொல்லுது. ரெண்டாவது காரியம், ஓகேங்களா? ஆத்மாவுக்கு ரத்தம். திருவவழி யாராவது வச்சிருக்கீங்களா? பொதுமொழி திருவவழியும் கையில இல்ல. சரி, நீங்க இந்த திருவவழி பொதுமொழி பெயர்ப்பு ஒரு பைபிள் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த பொதுமொழி பெயர்ப்பு பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இதுல சோல்ங்கிற வார்த்தையே இருக்காது. அந்த ஆத்மாவுக்கு குற்றமில்லாத ஏழை ஆத்மாக்களின் ரத்தம் காணப்படுகிறதே நம்ம பைபிள்ல வாசித்தோம் இல்லைங்களா? அங்க குற்றமில்லாத ஏழைகளின் ரத்தம் காணப்படுகிறது என்றுதான் திருவொலியத்துல பொதுமொழி பெயர்ப்பு. திருவொலியும் பொதுமொழி பெயர்ப்பு நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நல்ல தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு பைபிள் இது, சரிங்களா? அது நம்ம தமிழை நேசிக்கிறவங்க நீங்க அதை வாங்கி வச்சுக்கலாம். நான் முதல் வசனம் சொன்னேன், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் நம்ம பைபிள்ல இருக்குது. ஆனா அங்க திருவொலியத்தில் நீங்க பாத்தீங்கன்னா துவக்கத்திலே கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தார். ஒரு நல்ல தமிழ்ல இந்த பைபிள் வந்து மொழிபெயர்த்து போட்டிருக்காங்க. திருவொலி கடையில எல்லாம் கிடைக்கும், சரியா? ஆர்சி பைபிள் நம்ம அதை விட்டுறோம். ஆர்சியும் சிஎஸ்ஐயும் சேர்ந்து நல்ல தமிழ்ல சேர்ந்து ஒரு பைபிள் நம்ம போட்டிருக்காங்க, சரிங்களா? இப்ப துவக்கத்திலே கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தார். நல்லா இருக்கும், புரியும். இப்ப இந்த வசனத்துல குற்றமில்லாத ஏழை ஆத்துமாக்களின் ரத்தம் காணப்படுகிறது நம்ம பைபிள்ல இருக்குது. ஆனா இந்த பைபிள் இதே திருவவிலியத்துல பாத்தீங்கன்னா குற்றமில்லாத ஏழைகளின் ரத்தம் காணப்படுகிறது தான் இருக்குமே ஒழிய ஆத்துமாங்கிற வார்த்தை இருக்காது. ஓகேங்களா? இப்ப இதுதான் பிரச்சனை. இப்ப இந்த மொழிபெயர்க்கும் போது என்ன பண்றாங்க, இந்த ஆத்மா சேர்த்ததுனால நமக்கு என்ன நமக்கு புரியும். இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்களா யாராவது? அதுல பாருங்க, சோல்ங்கிற வார்த்தை இந்த வசனத்துல வராது. எரேமியா 2:31. ஆத்மாங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல வந்து சோல் இல்லையா? சோல். இந்த சோல்ங்கிற வார்த்தை இங்கிலீஷ் பைபிள்ல இல்ல. அப்ப இந்த பைபிள்ல மட்டும் ஏழை ஆத்மாக்களின் ரத்தம்னு போடப்பட்டிருக்கு. இதை வச்சுட்டு ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் என்பதை நாம ரொம்ப தாழ்மையோடு சொல்லிக்கணும். ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் நம்ம இருக்கிறது பைபிள் ஸ்டடிங்கிறனால நம்ம இதை பார்க்கிறோம் அன்பானவர்களே. சரி, இப்ப மூணாவது கேள்வி போயிடலாம். அப்ப ஆத்மாவுக்கு ரத்தம் உண்டா? ஆத்மாவுக்கு ரத்தம் உண்டு, இருக்குது. ஆத்மாங்கிற வார்த்தை இல்லை அப்படின்னா அப்ப அது எதையோ குறிக்குது அப்படிங்கறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, இப்ப மூணாவது ஒரு விஷயத்துக்கு போயிடலாம். ஆத்மாவை வெட்ட முடியுமா? ஆத்மாவை வெட்டலாமா? லூக்கா 2:35. லூக்கா 2:35. உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருகி போகும் என்றார். உன் ஆத்மாவை ஒரு பட்டயம் உருகி போகும், உருவி போகும் அப்படின்னு சொல்றோம். உன் ஆத்மாவை பட்டயம் உருவி போகும். இது மரியாளுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஆத்மாவை பட்டயம் உருவி போகும் அப்படின்னா என்னது? ஆத்மாவை பட்டயம்னா கத்தி வெட்டும் அப்படின்னு அங்க சொல்லப்படுகிறது மரியாள். அப்ப மரியாளுடைய ஆத்மாவை ஒரு பட்டயம், ஒரு கத்தி வெட்ட போகுது என்றால் ஆத்மாவை வெட்டலாம் என்கிற ஒரு அர்த்தம் நமக்கு இந்த வசனத்தின் மூலம் தெரியும். ஆத்மாவை வெட்டலாம் அப்படிங்கிற விஷயம். ஆத்மாவுக்கு ரத்தம் இருக்குது, ஆத்மா சாகும். மூணாவது பார்த்துட்டோம், ஆத்மாவை வெட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நாலாவது, ஆத்மா சாப்பிடுமா? ஆத்மா எப்படி சாப்பிடும்? ஆத்மா சாப்பிடும்னு வசனம் இருக்குது பாருங்க. யாத்திராகமம் 12:4.
யாத்திரை ஆகமம் 12:4. ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்துக்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். தங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டி, ஆத்துமாக்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டுக்குட்டி தெரிஞ்சுக்க அதை வெட்டி சாப்பிடுங்கிறார். தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா, தங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்கு தக்கதாக ஆட்டுக்குட்டி, ஆத்துமாவுக்கு ஆட்டுக்குட்டி வேணுமா, மட்டன் வேணுமா? கரெக்டா வசனம் இருக்கு இல்லையா? ஆத்துமாக்களுக்கு தக்கதாக. உங்க வீட்டுல 5 ஆத்மா இருக்கா, ஒரு ஆட்டுக்குட்டி. 10 ஆத்துமாக்கள் இருக்கா, 2 ஆட்டுக்குட்டி. ஆத்துமாக்களுக்கு தக்கதாக ஆட்டுக்குட்டியை புடிங்கிறார் ஆண்டவர். அப்ப ஆத்துமா ஆட்டுக்குட்டி சாப்பிட போகுது. நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா பஸ்கா ஆட்டுக்குட்டி அங்க பாக்குறோம். கறியை வெட்டி சாப்பிடுங்க, ஒண்ணும் மீதி வைக்காதீங்க, எலும்பு முறிக்காதீங்க அப்படின்னா யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல சொல்லும். அப்படி என்றால் ஆத்துமாக்கள், ஆத்துமா அங்கே மட்டன் சாப்பிடுகிறது என்கிறதை பைபிள் சொல்லுது. கரெக்டுங்களா? திருவிவிலியத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பொதுமொழியத்துல இங்கிலீஷ் பைபிள்ல அது பர்சன்ஸ் நபர்கள்னு இருக்கும். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தக்கதாக. நம்ம கறி வாங்குவோம், வீட்டுல கெஸ்ட் வந்துட்டாங்க, நம்ம நார்மலா வீட்டுல 3 பேர் இருக்கும், 4 பேர் இருக்கும்னா ஒரு 1/4 கிலோ வாங்குவோம், 1/2 கிலோ வாங்குவோம். ஆட்கள் வந்துட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா வாங்குவீங்களா? அதை தான் இந்த வசனம் சொல்லுது. அப்போ உங்க இடத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கறி வாங்கிட்டு வாங்க, அவ்வளவுதான். கரெக்டுங்களா? அப்ப இந்த இடத்துல சோல், ஆத்மான்னு ஒரு வார்த்தை நம்ம பைபிள்ல இருக்குது, ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல நபர்கள்னு இருக்குது. இப்ப சோல்னு வர்றது கரெக்டா, நபர்கள் வர்றது கரெக்டா இருக்குமா? நபர்கள் வரதா கரெக்டா இருக்கும். உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி ஆட்டுக்குட்டி பிடிப்பாங்கிறது, அவ்வளவுதான். திருவலியத்துல ஆட்கள் தான் இருக்கு. இந்த நம்ம பைபிள்ல தான் ஆத்மாக்கள் இருக்குது. நம்ம போட்டு மடை போட்டு பிச்சுட்டு இப்ப ஆத்மா சாப்பிடுமா சாப்பிடாதா ஒண்ணு இல்ல. ஆத்மாங்கிறது என்னது? நபர்களை குறிக்கிறது. ஆத்மாங்கிறது நபர்களை குறிக்கிறது. ஆத்மாவை வெட்டலாமா? நபரை வெட்டலாம். குற்றமில்லாத ஏழை ஆத்துமாக்களின் ரத்தம் காணப்படுகிறது அப்படின்னா என்னது? ஏழைகளின் ரத்தம் வஸ்திரத்துல காணப்படுகிறது. ஏழைகளை ஏமாத்தாத, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தேவன் சொல்றாரு. சரிங்களா? திக்கற்றவர்களை ஏமாத்தாத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவருடைய ரத்தங்கள் உன்னுடைய ட்ரெஸ்ல இருக்குன்னா உன்னுடைய கிரியைகள்ல இருக்குதுங்கிறாரு. அப்ப ஆத்துமான்னு இங்க நமக்கு சொல்றது என்னன்னா நபர்களை தான் இங்க பைபிள்ல ஆத்துமாக்கள் சொல்லுது. மற்ற பைபிள் எல்லாம் தெளிவா இருக்குது. திருவலியத்திலயோ இங்கிலீஷ் பைபிள்லயோ. நம்ம பைபிள்ல இது என்ன பைபிள் சொன்னேன்? சமஸ்கிருதம் கலந்த பைபிள், சான்ஸ்கிரிட். ஆத்மாங்கிற வார்த்தையே தமிழ் வார்த்தை கிடையாது. ஆத்மாங்கிற வார்த்தையே தமிழ் வார்த்தை கிடையாது. இன்னொரு கேள்வி நம்ம கேட்டு அதுக்குள்ள போலாம். ஆத்மா சோர்வடையுமா? 5வது கேள்வி. ஆத்மா சோர்வடைதா? ஏசாயா 57:16. நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதும் இல்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. ஆத்மா சோர்ந்து போகுதே, அதனால உங்களை ரொம்ப கேள்வி கேட்டலாம் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தேவன் சொல்றாரு. ஆத்மா சோர்வடையுது. அப்ப ஆத்மா சோர்வடையுது அப்படின்னு இந்த வசனத்துல பாக்குறோம். ஆத்மா சோர்வடைகிறது. அப்ப ஆத்மாங்கிறது என்னது? ஆத்மா சோர்வடையுமா? நம்மகிட்ட இருக்குது. இப்ப ஆத்மாங்கிறது ஒரு ஹார்ட் டயர்ட் ஆகுமா? நினைக்காது. நம்ம உள் உறுப்புகள் டயர்ட் ஆகுமா? அது எங்கேயாவது ரெஸ்ட் எடுக்குதா? அது பாட்டு வேலை செஞ்சுட்டே தான் இருக்கு. 24/7 எல்லா நாளும் எல்லா நேரமும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. சரீரம் தான் களைச்சு போகுது, நம்ம தான் களைச்சு போயிடும் இல்லையா? உள் உறுப்புகள் அது வேலையை செய்து கொண்டேதான் இருக்குது. இப்ப ஆத்மா சோர்வடையுதே அப்படின்னு தேவன் சொல்றாரு. அப்ப ஆத்மான இங்க யார சொல்றாருன்னா சரீரம், மனிதன் தான் சோர்வடைகிறான். நாம் தான் சோர்வடைகிறோம். டயர்டா இருக்கு, தூங்கி எந்திரிச்சு வரேன் சொல்றோம் இல்லைங்களா? இப்ப அதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப ஆத்மா சோர்வடையுது அப்படின்னு சொல்றேன். இப்ப நம்ம ஒரு 5 காரியங்கள் பார்த்துட்டோம் இல்லையா? இன்னொன்னு 6வது ஒரு காரியம் சொல்றேன். ஆத்மாவுக்கு அறிவு இருக்குதா? ஆத்மாவுக்கு மட்டும் அறிவு இருக்குதா? நீதிமொழிகள் 19:2. நீதிமொழிகள் 19:2. பாத்தீங்களா? ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. இப்ப ஆத்மாங்கிறது எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒண்ணுன்னா அதுக்கு தனியா ஏதாவது அறிவு இருக்குமா? இப்ப ஹார்ட்டுக்கு தனியா ஏதாவது அறிவு இருக்கா?
லிவர், கிட்னி, நுரையீரல், நம்ம உள் உறுப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு தனியா ஏதாவது அறிவு இருக்கா? சொல்லுங்க, தனியா ஏதாவது அறிவு இருக்கா? ஹார்ட்டுக்கு தனியா ஏதாவது அறிவு இருக்கா? நம்ம இதயம் இருக்கு இல்லையா, அது ஏதாவது அறிவு இருக்கா? நுரையீரல், கிட்னி, அது தனியா ஏதாவது அறிவு இருக்கா? இப்ப ஆத்மா எனக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உறுப்பு அப்படின்னா, அங்க தேவன் சொல்றாரு, உன் ஆத்மா அறிவில்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறாரு. அப்ப ஆத்மா மட்டும் எப்படி அறிவோடு இருக்கும்? ஏற்கனவே மனுஷனுக்கு அறிவு இருக்குது, மூளை இருக்குது. அப்ப என் ஆத்மா இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு மட்டும் தனியா எப்படி அறிவு? அப்ப தேவன் சொல்றாரு, உன் ஆத்மா அறிவில்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறாரு. அப்ப ஆத்மான்னு என்ன சொல்ல வர்றாரு? நபர்களை தான் சொல்ல வர்றாரு. இப்ப மனிதனுக்கு தான் அறிவு, நமக்கு தான் அறிவு. ஆத்மா, நான் சொல்றது புரியுதுங்களா? ஆத்மா எனக்குள் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கென்று தனியா அறிவு எதுவுமே கிடையாது. உள்ளுறுப்புகளுக்கு, எந்த உள்ளுறுப்புகளுக்கு அறிவு தனியா கிடையாது. என் மூளை என்ன செய்கிறதோ, சிந்திக்கிறதோ, அதெல்லாம் என்னுடைய உறுப்புகள் எல்லாம் செய்கிறது, நான் செய்கிறேன். ஒவ்வொரு உறுப்புக்கும் அறிவு கிடையாது. கரெக்டுங்களா? ஒவ்வொரு உறுப்புக்கும் அறிவு கடவுள் கொடுக்கவே இல்லை. இந்த சரீர மொத்தத்துக்கும் ஒரே அறிவு தான், மூளை. கரெக்டா? அப்ப எனக்குள்ளாக ஏதோ ஒரு ஆத்மாங்கிற ஒரு உறுப்பு இருக்குன்னா அதுக்கு அறிவுங்கிறது அப்படி வராது. அப்பதான் தேவன் சொல்றாரு, உன் ஆத்மா அறிவில்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துல என்ன நபர், உன்னை சொல்றாரு, நம்மள சொல்றாரு, நபர்களை அப்படிங்கறத சொல்றாரு அப்படிங்கறத பாக்குறோம். சோ 6 கேள்விகள் உங்களுக்கு முன்னாடி வைத்தோம். பதில்கள் எங்க இருந்து எடுத்தோம்? பைபிள்ல இருந்து தான் எடுத்தோம். ஆத்மாங்கிற வார்த்தையை போட்டோம். என்னென்ன வசனங்கள் வருதுன்னு பார்த்தா, இப்படிலாம் சொல்றது ஆத்மா செத்து போயிடும் அப்படின்னு தெரியாதே, ஆத்மா என்னன்றைக்கு உயிரோடுல இருக்கும், மறித்த உடனே ஆத்மா தேவன்கிட்ட போறோம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு நாங்களே யோசித்தேன். நாங்கள் யோசித்த அப்ப வசனத்தெல்லாம் எடுத்து பார்த்தா ஆத்மா சாகும்னு இருக்குது, ஆத்மாவை வெட்ட முடியும்னு இருக்குது, ஆத்மா வருத்தப்படும் இருக்குது, ஆத்மாவுக்கு அறிவு வேணும்னு இருக்குது. எப்படி ஆத்மா எனக்குள்ள எப்படி அறிவு வேணும், அது எப்படி வெட்ட முடியும் என்றெல்லாம் யோசிக்கும் போது, அப்ப ஆங்கில வேதாகமம், தமிழ்ல திருவள்ளுவர் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. ஆத்மாங்கிறது நபர்களை தான் குறிக்கிறது. அன்பானவர்கள், ஒரு முடிவுக்கு வரோம். நம்ம இந்த 6 கேள்விகளை வச்சுக்கிட்டு, நிறைய வசனங்கள் இருக்கு, நம்ம யாரும் கருதி இந்த 6 கேள்விகள் வச்சு, அப்ப ஆத்மா அப்படிங்கிறது என்னது? ஒரு ஈக்குவல் போட்டீங்கன்னா, சமக்கோடு போட்டீங்கன்னா ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப நம்ம கொஞ்சம் உள்ள நம்ம போறோம். என்ன அப்ப என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? ஏன் அப்ப இந்த குழப்பம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நான் தான் ஏற்கனவே சொன்னேன், ஆத்மா அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை, அது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. சரிங்களா? ஆத்மாங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது. ஆன்மான்னு சொல்லுவோம், அதுவும் தமிழ் வார்த்தையா? இல்ல. அதுக்கு சரியான தமிழ் வார்த்தை என்ன தெரியுமா? ஆத்மாவுக்கு சரியான தமிழ் வார்த்தை உயிர்னா நம்ம சுவாசம், உயிர் உடல் வேறு. ஆத்மாவுக்கு சரியான தமிழ் வார்த்தை உள்ளம். உள்ளம், உள்ளம்ங்கிறது என்னது? உள்ளம், உள்ளொன்று வைத்து புறம் என்றது உள்ளம் சொல்லுவோம் இல்லைங்களா? அப்படி உள்ளம் நம்ம சொல்றோமே, அது என்னது? அது எங்க இருக்குது? எது நமக்குள்ள இருக்குது? அது எது? எங்க இருக்கு? சிந்தை தான் உள்ளம். இருதயத்தின் யோசனைகள்னு வாசிக்கிறோம் பைபிள்ல. இருதயம் எங்கேயாவது யோசிக்குமா? இருதயம் இங்க இருக்கு இல்லையா? எல்லாருடைய இடது பக்கமும் இருதயம் இருக்குது, ஹார்ட் இருக்குது. இருதயம் யோசிக்குமா? பைபிள்ல இருதயத்தின் யோசனைகள், மகனே உன் இருதயத்தை தாங்குற, நீதிமொழிகளை வாசிக்கிறோம். உன் இருதயத்தை இந்த கலட்டி கொடுத்து, இருதயத்தை கொடுத்து நான் செயற்கை இருதயம் கொடுத்து போயிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இருதயத்தை கேட்கிறாரு. எதை கேட்கிறாரு? உள்ளம். உள்ளம்ங்கிறதுக்கு ஆங்கிலத்துல மைண்ட், சிந்தை. உன்னுடைய சிந்தையை எனக்கு தான். இருதயத்தை கொடுக்கணும்னா இருதயத்தை ஏன் கடவுள்கிட்ட கொடுக்கணும்? இருதயம் சிந்திக்காது. இருதயத்தின் யோசனைகள், இருதயம் யோசிக்காது. இருதயம் லேப்டாப் துடிக்கத்தான் செய்யும். யோசிக்கிறது என்னது? மூளை தான் யோசிக்குது. இந்த மூளையை தான் ஆங்கிலத்துல மைண்ட்னு சொல்றோம். இததான் உள்ளம்னு தமிழ்ல சொல்றாங்க. சரிங்களா? உள்ளம் என்பதற்கு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா மைண்ட். மைண்டுங்கிறத இன்னொரு வார்த்தை போடலாம், மனம். மனம்னு போறோம் இல்லையா? உள்ளம், மனம். இது இந்த உள்ளம் என்பதும் மனம் என்பதும் எது அப்படின்னா, மைண்ட தான் உள்ளம் என்றோ மனம் என்றோ சொல்றோம். மனம், என்னுடைய மனசை உனக்கு தரேன் அப்படி. மனசுனா எங்க இருக்குது? எங்க இருக்குது மனசு? நம்ம சொல்லும் போது அப்படி சொல்லுவோம், ஹார்ட் சிம்பல்லாம் போட்டு சொல்லுவோம் இல்லையா? ஆனா என்னது? சிந்தை தான். என்னுடைய இருதயத்தின் யோசனைகள்னா சிந்தை.
ரைட்டுங்களா? இது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப ஆத்மாங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும்போது ஜீவன் என்ற அர்த்தம். சரிங்களா? ஜீவன் என்ற அர்த்தம். அதுக்கு எபிரேயத்துல நெஃபேஸ் என்ற ஒரு வார்த்தை போடுறாங்க. எபிரேயத்துல பாத்தீங்கன்னா ஹீப்ரூல நெஃபேஸ் என்ற ஒரு வார்த்தை. ஹீப்ரூல பாருங்க 53:15 அதுல நெஃபேஸ். கிரீக்ல சூகே என்ற வார்த்தை. கிரீக்ல கிரேக்க மொழி, பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலும் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலும் எழுதப்பட்டுச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பழைய ஏற்பாடு எபிரேய மொழி, இது நெஃபேஸ்ல இருந்து எபிரேய மொழி. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழி. சோ இப்ப பழைய ஏற்பாட்டுல ஆன்மான் வர்ற இடத்துல எல்லாம் நெஃபேஸ் இருக்குது. புதிய ஏற்பாட்டுல ஆன்மான்னு நம்ம பைபிள்ல வர இடத்துல எல்லாம் சூகே என்கிற வார்த்தை, பி சைலண்ட், சூகே என்கிற வார்த்தை. இது என்னன்னா இததான் ஆன்மா, ஆத்மா, உள்ளம் அப்படின்னு போடுறாங்க. இது ஆக்சுவலா நபர்களை குறிக்கிறதாக இருக்கிறது. இதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. நபர்கள், பிராணி, ஆவி என்று கூட அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த சூகே, இந்த சூகேங்கிற வார்த்தையில தான் சைக்காலஜி என்கிற ஒரு வார்த்தை வந்துச்சு. சைக்காலஜி என்னது? மனவியல் சொல்றோம் இல்லைங்களா? உளவியல். சைக்காலஜி டாக்டர் போய் பாருங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? சைக்கோ அப்படின்னா மனம், சூகே அப்படின்னா மனம், மனநிலை சரியில்லை, மனநல மருத்துவர், சைக்காலஜிஸ்ட் அப்படின்லாம் சொல்றோம் இல்லைங்களா? இந்த சூகேங்கிற வார்த்தை தான் சைக்காலஜி. சூகேனா மனம், இதுல தான் சைக்கோ, சைக்காலஜி, சைக்காலஜிஸ்ட் சொல்றோம் இல்லையா? மனவியல் நிபுணர், மனோ தத்துவ நிபுணர் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? இதான் இதுல இருந்தா ஆங்கிலத்துல அப்படி கொண்டு வர்றோம். ரொம்ப சிம்பிள். நம்ம கொஞ்சம் உட்கார்ந்து சில விஷயங்களை மட்டும் நம்ம இந்த மாதிரி தலைப்பை வைத்து படிக்கும்போது நமக்கு தெரியும். சரி, இப்ப ஏன் இப்படி இந்த குழப்பம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு தெளிவா புரியும். தேவன் மனிதனை படைக்கும் போது கிரியேஷன் டைம்ல ஒரு விஷயம் பண்றாரு பாருங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 2:7. தேவனாகி கர்த்தர் மனுஷனை பூமி மண்ணினாலே உருவாக்கி. தேவன் என்ன பண்றாரு? மனிதனை மண்ணினாலே உருவாக்கினார். இப்ப மண்ணினால உருவாக்கினார்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை சத்துக்களும் மனிதனுக்குள்ள போகுது. கால்சியம் சத்துல இருந்து, சுண்ணாம்பு சத்துல இருந்து, இரும்பு சத்துல இருந்து, எல்லா மண்ணுல எவ்வளவு சத்துக்கள் இருக்குதோ அந்த சத்துக்கள் எல்லாம் நமக்குள்ளாவும் இருக்குது. கால்சியம் சத்து குறைபாடுனா என்ன ஆகும்? நமக்கு அது இரும்பு சத்து. கால்சியம் சத்து குறைஞ்சிச்சுன்னா என்ன பிரச்சனை வரும்? எலும்பு பிரச்சனை, பல்லு பிரச்சனை, எலும்பு பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா கால்சியம் சத்து குறைபாடு. இரும்பு சத்து குறைபாடு, ஐயா சொல்ற மாதிரி ரத்த சோகை, அப்படியே ஒரு மாதிரி டல்லா இருப்பாங்க. சோ அதுக்கு கருப்பு கலர்ல ஒரு டானிக் எழுதி கொடுப்பாங்க டாக்டர் போனீங்கன்னா, இரும்பு சத்து அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? கண் பார்வை, இது மாதிரி நிறைய மண்ணிலிருந்து மூலக்கூறுகள், மண்ணிலுடைய சத்துக்களை எல்லாம் வச்சுதான் கடவுள் என்ன பண்றாரு? நம்மளை படைச்சிருக்காரு. சும்மா அப்படி மண்ணை அள்ளி உண்டாகுதுன்னு சொல்லல. கால்சிய சத்து இத்தனை சதவீதம், இரும்பு சத்து இத்தனை சதவீதம். மனிதனுடைய உடம்பு முழுக்க பாத்தீங்கன்னா எலும்புகள் நிறைய வேணும். அப்ப எலும்புகள் நிறைய இருந்து செயல்படணும்னா கால்சிய சத்து அதிகமா வேணும். அப்ப அது எந்த மண்ணுல கால்சிய சத்து அதிகமா இருக்கும் அதை எடுக்கிறார் தேவன். எந்த மண்ணுல இரும்பு சத்து அதிகமா இருக்கும் அதை எடுக்கிறார். துத்தநாக சத்து கொஞ்சம் கம்மியா இருந்தா போதும், அந்த மண்ணை எடுக்கிறார். இப்படி இவ்வளவு காரியங்கள் ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. விகிதாச்சாரத்தின் அடிப்படையில தேவன் மண்ணை எடுத்து அவர் மனிதனை உருவாக்குகிறார். சும்மா மண்ணை அள்ளி அப்படியே உருவாக்க ஒவ்வொரு விகிதத்துல எந்தெந்த சத்துக்கள் மனிதனுக்கு தேவை அப்படிங்கறதெல்லாம் வச்சு சுண்ணாம்பு சத்து, கந்தக சத்து எல்லாத்தையும் எடுத்து மனிதனை உருவாக்குறாரு. சரி, இப்ப மண்ணினால அவர் உருவாக்குறாரு. இப்ப மனிதன் ஆதாம் படுத்து கிடக்கிறார். அந்த படுத்து கிடக்கிற நிலையை பாடின்னு சொல்றோம் இல்லையா? சரீரம். இப்ப சரீரம் படுத்து கிடக்குது, இன்னும் அவருக்கு உயிர் வரல. ஓகேங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்ப ஆதாம் இங்க படுத்து கிடக்கிறார். மண்ணை எடுத்து தேவன் உருவாக்கிட்டார். தலையில இருந்து உச்சந்தலையிலிருந்து ஒரு கால் வரைக்கும் எல்லாத்தையும் உருவாக்கிட்டார். அப்படி படுத்து கிடக்கிறாரு. இன்னும் அவருக்குள்ள சுவாசத்தை கொடுக்கல, உயிர் அடையில, அவர் எழுந்து வரல. இப்ப உருவாக்கிட்டார். இப்ப உருவாக்கிட்டோன்னா அவருக்குள்ள சரீரம் வந்துருச்சு. சரியா? இன்னும் என்ன வரணும்? ஆவி வரணும். ஆவி வந்தாதான் அவர் செயல்படுவார். சோ அதுக்காக அவர் என்ன பண்றாரா? ஜீவ சுவாசத்தை ஊதினார். அந்த வசனம் வாசிக்க திறங்க. மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். ஜீவ சுவாசம் அப்படிங்கிறதுக்கு நீங்க சயின்ஸ்ல என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஜீவ சுவாசம் அதுக்கு சயின்ஸ்ல என்ன?
லைஃப், இங்கிலீஷ்ல சொல்றாங்க, சயின்ஸ்ல ஜீவ சுவாசம். சுவாசம் எந்த காத்து நமக்கு? சுவாசம், ஆக்சிஜன். சரிங்களா? அந்த வார்த்தை பைபிள் எழுதும்போது கண்டுபிடிக்கல. அதனால ஆக்சிஜன்ங்கிற வார்த்தைக்கு பதில சுவாசம், ஜீவ சுவாசம். ஜீவன்னா என்னது? உயிர். சுவாசம்னா காற்று. உயிர் காற்றை ஊதினார். திருவுபயத்துல அப்படி இருக்கும். உயிர் காற்றை ஊதினார். உயிர் காற்று எது நமக்கு? ஆக்சிஜன் தான் இன்னைக்கு உயிர் காற்று. கார்பன் டை ஆக்சைடு கிடையாது, நைட்ரஜன் கிடையாது, ஹைட்ரஜன் கிடையாது. எத்தனையோ வகை காத்துகள் இருக்கு, நம்ம படிச்சிருக்கோம். இப்ப நமக்கு உயிரை கொடுக்கக்கூடிய காற்று என்னன்னா ஆக்சிஜன். இப்ப தேவன் என்ன பண்றாரு? நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதுறார். அவர் ஆக்சிஜனை ஊதுறாரு. ஊதுன உடனே வசனம் ஜீவ ஜீவ ஆத்மா. நல்லா சொல்லுங்க, ஜீவ. ரைட். இப்ப அப்படி பாருங்க, எல்லாரும் பாருங்க. தேவன் மனிதனை மண்ணினாலே உருவாக்குகிறாரு. அப்படியே முழு சரீரமா அப்படியே படுத்து கிடக்கிறார் உயிர் இல்லாம. இப்ப அவனுக்கு உயிர் கொடுக்கறதுக்காக என்ன பண்றாரு? தேவன் ஜீவ சுவாசத்தை, அதாவது ஆக்சிஜனை அவர் நாசியில ஊதுகிறார். அவரு உயிர் அடைகிறார். உயிரடைந்து எழுந்து வர்றாரு. இப்ப மனிதன் ஜீவ ஆத்மாவாக மாறினான்னு பைபிள் இருக்கு. ஜீவனை கொடுத்த பின்னால், ஜீவன் என்னது? உயிர் இல்லையா? ஜீவன்கிறது சமஸ்கிருத வார்த்தை, உயிர். இப்ப உயிர் காத்தை ஊதின உடனே அவர் உயிரடைந்தார், ஜீவ ஆத்மாவாக மாறினார். இப்ப ஜீவனை கொடுத்த பின்னால் ஜீவ ஆத்மா என்றால், ஜீவனை கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன இருந்தார்? வசனம் வசனம். அதான் திரும்ப கேட்டேன். ஜீவனை கொடுத்த பின்னால் ஜீவ சுவாசத்தை ஊதுறாருங்க. ஜீவ சுவாசத்தை ஊதின பின்னால் மனிதன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். ஜீவ ஆத்மாவாக மாறினான். ஜீவனை கொடுத்த பின்னால் ஜீவ ஆத்மா. ஜீவனை கொடுக்கிறதுக்கு முன்னாடி டேபிள்ல படுத்து கிடந்தார் இல்லையா? அப்ப அதுக்கு பேர் என்ன? பாடி. அவ்வளவுதான், ஒண்ணில வீல் இல்லாத பாடி. என்ன எல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா. இன்னும் சப்ஜெக்ட் வரணும். வசனம் வசனம் அப்படி நான் வாசிக்கல. நம்ம 2:7 என்ன வாசிக்கிறோம்? திரும்ப வாசிக்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். இருக்கா? வசனம் இருக்கா? மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். நான் சொல்றது நல்லா கவனிங்க. ஜீவன்னா காத்து, உயிர். உயிர் ஊதுறதுக்கு அப்புறம் ஜீவ ஆத்மா. உயிரை கொடுக்கிறதுக்கு முன்னாடி, அந்த ஜீவனை கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்னவாக இருந்திருப்பான்? இன்னும் வரல, அந்த வார்த்தை வரல. ஜீவன் இல்லாத ஒரு மனுஷன். ஜீவன் இல்லாத ஒரு மனுஷன். வார்த்தை வசனத்தை சொல்லுங்க. வசனம் என்ன வாஸ்தவம்? ஜீவ ஆத்மாவானான்னு இருக்கிறோம். ஜீவனை கொடுத்ததுக்கு அப்புறம் ஜீவன் ஆத்மா. ஜீவன் இல்லாத ஆத்மா. ஜீவன் இல்லாத ஆத்மா. அவ்வளவுதான். ஜீவன் இல்லாத ஆத்மா. ஜீவன் சுவாசம். சுவாசத்தை கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஆத்மா. முடிஞ்சு போச்சு சப்ஜெக்ட். எந்திரிங்க, ஜெபம் பண்ணி முடிச்சது. கரெக்டா? வசனம் கரெக்டா இருக்கா? என்ன பண்றோம் இப்ப? பிரிச்சு பார்த்தோம், அவ்வளவுதான். ஜீவாத்மாவானான், ஜீவாத்மாவானான், ஜீவாத்மா. ஜீவ ஆத்மாவாக ஆனான். ஜீவனை கொடுத்த பின்னால் ஜீவ ஆத்மா என்றால், ஜீவனை கொடுக்கிறதுக்கு முன்னாடி பைபிள் சொல்லுகிறது மனிதன் ஆத்மாவாக இருந்தான். அவ்வளவுதான். அந்த ஆத்மாவுக்குள்ள ஜீவனை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். லிவிங் சோலாக மாறினார். அதுக்கு முன்னாடி லிவிங் லைஃப் ஊதுறதுக்கு முன்னாடி he was a soul. அவன் சோல், ஆத்மாவாக இருந்தான். அப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்த 6-7 கேள்விகள் இதெல்லாம் பார்க்கும்போது ஆத்மாங்கிறது மனிதன் நபரை குறிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம சபையில, உங்க சபையில எத்தனை ஆத்மாக்கள் வர்றாங்கன்னு கேட்கிறோம் இல்லையா? அப்படின்னா என்னது? என்ன அர்த்தம்? எத்தனை நபர்கள் வர்றாங்கன்னு அர்த்தம். பாத்தீங்களா? எல்லாரும் கேட்கிற கேள்வி, எத்தனை ஆத்மாக்கள் வர்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை நபர்கள் வர்றாங்க என்ற அர்த்தம். ஆத்மா அறுவடை செய்ய, ஆத்மா ஆதாயம் செய்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நபர்களை, ஆட்களை கொண்டு வரணும் கர்த்தருக்குள்ள அப்படின்னு தான் நம்ம அங்க பார்க்கிறோம். ஆத்மா ஆதாயம். காந்திய மகாத்மான்னு சொல்றோம். காந்திஜிய மகா ஆத்மான்னு தானே சொல்றோம். அவர் எவ்வளவு பெரிய காரியங்கள், தியாகங்களை செஞ்சாரு. அதனால மகான், ஒரு பெரிய மகான், மகா ஆத்மா, நபர், மகா பெரிய காரியங்களை செய்த நபர் என்பதனால மகா ஆத்மா என்று நம்ம சொல்றோம். ஆத்மா நபரை அங்க நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம்.
ஓகேங்களா? இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம சில 6 கேள்வி கேட்டோம் இல்லையா? ஆத்மாவை வெட்டலாமா? இப்ப சொல்லுங்க. ஆத்மாவை ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னா வெட்டலாம் இல்ல? ஆத்மாங்கிறது என்னது? இப்ப ஒரு நபர். இப்ப இந்த நபரை வெட்ட முடியுமா? இப்ப இந்த நபருக்கு அறிவு இருக்குதா? நபர் ஆத்மா சாப்பிடுமா? நாம தான் ஆத்மா. நல்லா சாப்பிடுவோம். மட்டனும் சிக்கனும் நல்லா பண்ணுவாங்க, நல்லா சாப்பிடுவோம். ஆத்மாங்கிறது நபரை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆத்மாவுக்கு ரத்தம் இருக்குதா? ரத்தம் இருக்கு. அறிவு உண்டா? ஆத்மா சோர்வடையுமா? இப்ப நல்லா சோர்வடைகிறது. அதனாலதான் வந்து உட்கார்ந்து சோர்வுல உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்ப நம்ம தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நான் முடிக்கிறேன் ஒரு 5 நிமிஷத்துல. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. இப்ப இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? ஆத்மாங்கிறது நான் தான். இப்ப 103வது சங்கீதம் 1வது வசனம் நம்ம பிரேயர் பண்ணோம் நம்ம சொல்லுவோம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்றோம். அப்ப நான் தானா ஏன் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி நான் ஏன் சொல்லணும்? இதுக்கு என்ன அர்த்தம்? ஆத்மானா நான் தான். இப்ப நான் ஏன் இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி நம்ம சிந்தனையில சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது என்ன தெரியுமா? நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. சகோதரிகளை நல்ல சமையல் பண்ணிட்டாங்க, வீட்டுக்காரர் பாராட்டுன்னு பார்த்தா ஒண்ணு அந்த மனுஷன் அவர் பாட்டுக்கு போறாரு, சாப்பிட்டு போறாரு, வேற வெளி சொந்தக்கார ஆரம்பிச்சாரு. இது இப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும்? சிஸ்டர்ஸ் என்ன பண்ணிக்கணும்? நீங்களே என்ன பண்ணிக்கணும்? அவர் பாராட்டலைன்னா நீங்களே என்ன பண்ணிக்கணும்? சூப்பர்ப்பா, நீங்க நல்லா இருந்தது, சாம்பார் சூப்பரா இருந்தது, சூப்பர்ப்பா அப்படின்னு நம்மளே தட்டி கொடுக்கிறோம். ஐயா நம்மளே தட்டி கொடுக்கிறோம். வேற மாதிரி. சரி, இப்ப நம்மளே தட்டி கொடுத்துக்கிறோம். நல்லா படிக்கிறாங்க, நல்ல ரேங்க், நல்ல மார்க் இருக்கிறான் தம்பி, போன தடவை 60 தான் வாங்கின, தடவை 80, அப்பாட்ட கூட அப்ப 80 மார்க்டா அப்படின்னா அவர் அப்படியா அப்படின்னு போறாரு. ஏன்னா பாராட்டுவார், பார்த்தா பாராட்டல, நம்மளே பாராட்டிக்கிறோம், பரவாயில்ல, வெரி குட் அப்படின்னு. இதுதான் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரிக்க நான் எனக்குள்ளே சொல்லிக்கிறேன். என் ஆத்துமாவே நான் எனக்கு நானே சொல்லிக்கிறேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் நீ மறந்துடாத அப்படின்னு நான் எனக்கு நானே உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை போல, எனக்கு நானே ஆறுதல் படுத்துகிற காரியங்கள் போல, நான் எனக்கு நானே சொல்லிக் கொள்கிற வார்த்தை தான் இந்த ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அங்க பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த ஆத்மா சிந்தையோடு கூடிய ஒரு மனிதன். இந்த மனிதனை கடவுள் படைக்கிற தேவன் படைச்சிட்டாரு. அப்ப சிந்தையெல்லாம் இருக்குது, மூளை எல்லாம் படைச்சிட்டாரு. ஜீவனை கொடுத்தார், ஜீவ ஆத்மா. அப்ப ஜீவனை கொடுக்கிற முன்னாடி அவன் ஆத்மாவாக இருந்தான். அப்ப ஆத்மாங்கிறது சிந்தனையோடு கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? சிந்தனையோடு கூடிய ஒரு மனிதனாக தான் இருக்கிறான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் சொல்றார். மத்தேயு 10:28 சரீரத்தை மாத்திரமல்ல உங்கள் ஆத்மாவையும் நரகத்தில் கொல்ல வல்லவருக்கே பயப்படுங்க. அப்ப என்ன அர்த்தம் இது? இப்ப ஆத்மாங்கிற வார்த்தையை எடுத்துட்டு நம்ம பார்த்துட்டே வரும்போது இந்த விஷயங்கள்லாம் நமக்கு புதுசா தெரியும். அப்ப சரீரத்தை மாத்திரமல்ல ஆத்மாவையும் கொல்ல வல்லவருக்கே பயப்படுங்கள். இப்ப இதுதான் சூகேங்கிற வார்த்தை. சூகே நம்ம கிரீக்ல பார்த்தோம் இல்லைங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்னா சிந்தை, மைண்ட் என்பதுக்கும் அர்த்தம். அப்ப சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவருக்கு பயப்படாதீங்க. அடிப்பாங்க, மிதிப்பாங்க, திட்டுவாங்க, துப்புவாங்க, வாங்கிக்க. ஆனால் ஒரு சிந்தனையை ஒருத்தரும் எடுத்துடக்கூடாது. உன் விசுவாச சிந்தனைய, உன் பக்தி வைராக்கியத்தை, உன் பரிசுத்தம் இருக்கக்கூடிய அந்த சிந்தனையை ஒருத்தரும் கெடுத்துடக்கூடாது. தேவன் தான் அந்த சிந்தனையை கெடுத்து போட வல்லவராக இருக்கிறார். மனுஷனால அந்த என் சிந்தையை ஏதாவது கெடுத்து போட முடியுமா? எனக்குள்ள இருக்க பக்தி வைராக்கியத்தையோ விசுவாசத்தையோ பரிசுத்தையோ யாராவது எந்த மனிதர் இல்லாத பண்ண முடியுமா? சரீரத்தை வேணாலும் பண்ணிக்கங்க. ஆனால் ஆத்மாங்கிறது இந்த சிந்தையை கொல்ல வல்லவர், இந்த சிந்தையை கைப்பற்ற வல்லவர், இந்த சிந்தையை ஆசீர்வதிக்க வல்லவர், இந்த சிந்தையை மாற்ற வல்லவர் தேவன் ஒருவர். அவருக்கு மாத்திரமே பயப்படுங்கன்னு சொன்னார். தெளிவா புரிஞ்சுங்களா? இப்ப இது ஏன் தெரியுமா இந்த குழப்பம்? ஆத்மா செத்துரும், சாகாது, இங்க கண்ணை மூடனா அங்க கண்ணை திறக்கிறோம் அப்படின்லாம் நம்ம வந்து நிறைய நம்ம துக்க வீடுகள்ல எல்லாம் நம்ம பிரசவம் பண்றோம், கேட்கிறோம். என்ன அப்படின்னா ஒரே ஒரு வரிய தயவுசெய்து சொல்றேன், ஆனா வலிக்காம நீங்க தயவுசெய்து கேளுங்க. யோவான் 8:44 வாசம். யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள்.
அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால், சத்தியம் பிசாசிட்ட இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. சத்தியத்தில் அவன் நிலை நிற்கல. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவாய் இருக்கிறான். அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தை எடுத்து பேசுறான். சத்தியத்துல இருந்து அவன் பேசல. சத்தியத்தை அவன்கிட்ட இல்ல. அதனால பொய்யனும் பொய்க்கு பிதாவாய் சாத்தா இருக்கனால சொந்தத்துல எடுத்து பேசுகிறான் என்று இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய கேரக்டர் சொல்றாரு. சொந்தத்துல எடுத்து பேசுறது, பொய்யா பேசுறதெல்லாம் சாத்தானுடைய கிரியை. அப்படி என்றால் மனிதன் மரித்தவுடன் அவனுடைய ஆத்மா பரலோகத்துக்கு போகுது, நரகத்துக்கு போகுது, பாதாளத்துக்கு போகுது, ஆபிரகாம் மடிக்கு போகுது அப்படிங்கிறது எப்படி? கரெக்டுங்களா? நாம் அதை யோசிக்கணும். அப்ப இது சாத்தான் ஏதேன் தோட்டத்துல ஒரே ஒரு பொய்யை சொல்றோம், நீங்கள் சாக மாட்டீர்கள். பழத்தை சாப்பிட்டீங்கன்னா சாக மாட்டீங்க. தேவன் சொல்றாரு செத்துருவேன்னு சொல்றாரு, சாப்பிட்டா செத்துருவீன்னு சொல்றாரு. இதுதான் சத்தியம். சாத்தான் சொல்றான் சாகவே மாட்டீங்க, தேவர்களை போல ஆவீங்க. இப்ப இந்த பொய் தான் இன்று வரை கிறிஸ்தவத்தில் இருக்குது. என்னது? ஆத்மா இங்க இருக்கும்போது இங்க அப்படி இருக்குது, நீ இறந்த உடனே கண்ணை மூடின உடனே நீ தேவ சமூகத்துக்கு போயிருவ, உன்னுடைய ஆத்மா தேவன்ட போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மா சாகல. நான் சொல்றது புரியுதுங்களா? இங்க இருக்கிற வரைக்கும் ஆத்மா உன்ட்ட இருக்குது. ஆனா நீ கண்ணை மூடின உடனே அந்த ஆத்மா தேவன்ட்ட போயிருது, அங்க தேவனோடு இருக்குது, தேவனை துதித்து கொண்டு இருக்குது. அப்படிதான் நம்ம சொல்றோம். அப்படி என்றால் ஆத்மா சாகவில்லை என்றுதானே நம்ம சொல்றோம். ஆனா வேதத்துல என்ன பார்த்தோம்? எசேக்கியேல்ல ஆத்மா சாகும்னு பார்த்தோம். பாவம் செய்யற ஆத்மா சாகும். அதான் சொல்றோம். அப்ப எல்லாருமே பாவிகள். ஒருவர் நீதிமான் பைபிள வாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப எல்லாருமே பாவிகளாக இருக்கும்போது, எவ்வளவு பெரிய பிரீச்சர்ஸா நான் உட்பட எல்லாருமே பாவிகளா இருக்கும்போது நம்ம ஆத்மா சாகுங்கிறத பைபிள பார்க்கணும், சாகாதுங்கிறத பைபிள பார்க்கல. நீங்க ஆத்மா வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ஆத்மா ஒரு பொழுதும் சாகாது, ஆத்மா அழியாதபடி ஒருவனும் தன்னுடைய ஆத்மாவை காக்க முடியாதுன்னு சங்கீதத்துல வாசித்தோம். அப்படி என்றால் ஆத்மாங்கிறது என்னது? மனிதன், நபர். இவன் மரிப்பான், மரித்து அடக்கம் செய்யப்படுவான். ஒரு நாள் வரும், ஆண்டவர் வரும் பொழுது மரித்தோர் சிறியோர் பெரியோர் அனைவரையும், நல்லோர் தீயோர் அனைவரையும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது அனைவரும் எழுந்து வருவார்கள். கல்லறையில புதைக்கப்பட்டவங்களா எழுந்து வருவார்கள் அப்படிங்கிறதா. சரிங்களா? அதுவரை மனிதன் ஒரு நிலையில இருக்கிறான். நம்ம ஆத்மா அங்கெல்லாம் போல, அங்கதான் இருக்குது. எங்க அடக்கம் செய்யப்பட்டாரோ அங்கதான் இருக்கிறது. ஏன்னா ஆத்மா என்பது நபரை குறிக்கிறதாக இருக்கிறது, நம்மை குறிக்கிறதாக கூடிய. மேன் இஸ் a soul, man has a soul கிடையாது. கடைசி பாருங்க, man has a soul என்னது? மனிதனுக்குள் ஆத்மா இருக்கிறது என்பது அல்ல, மனிதனே ஆத்மா. man is a soul, மனிதன் தான் ஆத்மா. அப்படிங்கிறத மனிதனை வெட்டலாம், சாப்பிடலாம், டயர்ட் ஆகும், அதான் பார்க்கிறோம். மனிதனுக்குள் இருப்பது அல்ல, மனிதனே ஆத்மாவாக இருக்கிறாங்கன்னா இந்த ஆத்மாங்கிற வசனங்களை எல்லாம் எடுத்து பார்க்கும்போது நாம் கற்றுக்கொண்ட காரியங்களாக இருக்கிறது. இதை இன்னும் தெளிவடையணும். இன்னும் நீங்க பல காரியங்களை கற்றுக்கொண்டா இந்த ஆத்மாங்கிற டாபிக் எடுத்து வச்சு நீங்க அந்த வசனங்கள்லாம் தேடி பாருங்க, என்னென்ன காரியங்கள் இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இன்னும் பல காரியங்கள், நிறைய காரியங்கள் இருக்கு. தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவாங்க. பொறுமையோடு அது நம்ம இப்ப அந்த சப்ஜெக்ட்ல மரணம் அப்படிங்கறது அந்த சப்ஜெக்ட் நம்ம பார்க்கல, அப்படியே பெண்டிங்ல இருக்கட்டும், யோசிச்சுட்டு இருங்க. நம்ம தேவன் சுத்தமான அடுத்த பாடங்கள்ல நம்ம அதை மரணம்ங்கிற ஒரு தலைப்பை எடுத்து வச்சுட்டு மரணம்ங்கிறது அது எங்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த பாடம் முடியல, இது பார்ட் 1 தான். ஐயா சொன்ன மாதிரி இது இன்னும் தெளிவடையணும்னா மரணத்தை குறிச்சு, மரித்தவர்களை குறிச்சு நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்ப நம்ம பார்த்தாதான் நம்ம ஆத்மாங்கிறது என்ன, எங்க போகுது என்னங்கிறது தெளிவா தெரியும். அதுவரை இதுவரைக்கும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதனுடைய தொடர்ச்சி இந்த மரித்தோர் எங்கேங்கிற பாடத்துல நம்ம நிறைய பார்க்கலாம். அப்பதான் நமக்கு தெளிவடையும். சரியா? அது வரைக்கும் நீங்க குழப்பிக்காதீங்க. தயவுசெய்து தப்பா சொல்றாங்க அப்படின்லாம் போய் தயவுசெய்து நினைச்சிடாதீங்க. ஏன்னா இன்னும் பாதி தான், நமக்கு பாதி கிணறு தாண்டி இருக்கும். மீதி கிணறு தாண்டும் போதுதான் அது உண்மையா பொய்யாங்கிறது நமக்கு தெளிவா புரியும் அப்படிங்கிறது. தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடந்து வராங்க. உங்களோடு கேட்ட எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நன்றி. ஒரு யூதன்
கேட்குறாங்க. உங்கள்கிட்ட போய் கேட்ட மாதிரி ஒரு யூதர்கிட்ட, இஸ்ரேல் நாட்டில் இருக்க ஒரு யூதர்கிட்ட சோல்